கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று தாவீதின் வீரம் என்ற தலைப்பின் கீழாக இந்த ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய வீரத்தின் வாசனையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியுமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அந்த தலைப்பை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம், தாவீதின் வீரம் சொல்லிட்டு இல்லையா. அப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள், அடிப்படை வேதாகமம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறவுக்குள்ளாக வந்திருக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது தாவீது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவீரன் நம்முடைய வேதாகமத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த கேரக்டர் எல்லாமே வேதாகமத்துக்குள்ளாக எதுக்காக வச்சிருக்காரு நம்முடைய ஆண்டவர் எழுதி வச்சிருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஏதோ நம்மக்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறதுக்காக கிடையாது. ஒவ்வொரு கேரக்டருமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டங்களை வெளிப்படுத்துறதுக்காக தான் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கான்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ எல்லா கேரக்டருமே ஒரே கோணத்தில் நம்மளால் கவனிக்கவும் முடியாது. அதுதான் வேதத்தினுடைய ஆச்சரியமான ஒரு காரியங்கள். எப்படி சொல்கிறீங்க சகோதரரே, புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்கள், மோசே இருக்கார் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தின மோசே 120 வருஷங்கள் வாழ்ந்திருந்தார் இந்த பூமியில். அவர் வந்து ஒரு கேரக்டர் இந்த வேதாகமத்துக்குள்ளாக. அப்போ அவர் வச்சு என்ன சொல்கிறார் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, மோசே வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக வேதாகமத்தில் காமிக்கப்பட்டவர். எப்படி? ஜனங்களை வழிநடத்துறதுக்கு முன்னாடி ஆடுகளை மேய்த்தவர், ஒரு மேய்ப்பர், வனாந்தரத்தில் வழிநடத்தினார், ஒரு மத்தியஸ்தர். இந்த மாதிரிலாம் சில குணங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி மோசே வந்து நம்முடைய ஆண்டவருக்கு அடையாளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வேதாகமத்தினுடைய ஒரு சரியான அணுகுமுறை. அதே நேரத்தில் இன்னொரு வகையில் கவனிக்கும் பொழுது, மோசே வந்து விசுவாசத்தில் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்தார். அதனால் அவர் எங்கே போக முடியல? கானான் தேசம் போக முடியல. அப்போ இந்த சூழ்நிலையில் மோசையுடைய அடையாளத்தில் நம்முடைய ஆண்டவர் வரமாட்டார். அதுக்கு பதிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்த பிள்ளைகளை அடையாளப்படுத்துவார் மோசே. அப்படி வந்தவங்களில் யாராவது விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தாங்க அப்படின்னா, ஆண்டோடைய வார்த்தை மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்கன்னா, அவர்கள் பரம கானானுக்கு போக முடியாதுன்ற ஒரு அடையாளத்தை தான் அப்படி கொடுப்பார் நம்மக்கிட்ட. புரிஞ்சுங்களா? அப்போ ஒவ்வொரு கேரக்டரை வச்சு ஆண்டோடைய அருமையான திட்டங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அந்த வகையில் தான் தாவீதின் வீரம் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை என்ன பண்ணியிருக்கோம்னா வேதாகமம் எடுத்திருக்கோம். அப்போ கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் அழகாக புரிஞ்சிருக்கும் அடிப்படை என்னன்றது. என்ன அடிப்படை? வேதாகமத்துக்குள்ளாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் ஆண்டவருடைய திட்டங்களை மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்றது. இதை நம்ம சில காலங்களில் பாடம் பார்த்துட்டு இருக்கோம் வேதாகமத்திலிருந்து. அப்போ எப்படி அணுகணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை யாராவது இந்த ஒரு காணொலியை புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வசனத்தை என்ன பண்ணிக்கலாம், நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். பாருங்கள், லூக்காவில் 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, சிஷ்யர்களை கூப்பிட்டுட்டு நல்லா இந்த வார்த்தைகளை கவனமா நீங்க கவனிங்க, கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? 45ஆம் வசனம். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. பாத்தீங்களா? ஒரு வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு, அந்த வார்த்தையுடைய கருப்பொருள் அவங்களுக்கு புரியல, ஏன்னா அது மறைபொருளா உள்ள இருக்குது அப்படின்றார். அப்ப வேதாகமத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய 31,000 வசனங்கள் பைபிள் இருக்குது. ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் ஒரு உண்மை மறைந்திருக்குது அப்படின்றத ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறார். புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த மன்னாவாகிய வார்த்தைகளை எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, அப்படியே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா அது புரியாது. ஏன்னா வேதம் படிச்சிருக்கவங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லா புரிஞ்சிடும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திர பிரயாணத்தில் சாப்பிட்றதுக்காக மன்னாவை வானத்திலிருந்து கொடுத்தார். என்ன ரூல்ஸு? அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிடக்கூடாது, நீங்கள் போய் பொறுக்கணும்,
அதை எடுத்து உரல்களில் போட்டு நல்லா இடிக்கணும், அதுக்கப்புறமா மாவாக்கி அப்பங்களை சுட்டு சாப்பிடணும். இப்படி தான் ப்ரொசீஜர். அந்த மாதிரி தான் மன்னாவாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் எப்படி சாப்பிடணும் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த இன்ட்ரடக்ஷன் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா யாராவது ஒருத்தங்க புதுசா கேட்டா கூட என்ன வேதம் இப்படி போகுது அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? இப்படிதான் போகும் வேதம், வேற எப்படியும் போகக்கூடாது. சரிங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? வசனத்துக்குள்ளாக சத்தியம் மறைஞ்சிருக்கும், அதை தோண்டி தேடி எடுக்கிறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டாரு. அதனால தான் இந்த வசனங்களுக்கு என்ன பேர்னா இது புதை பொருள் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்மளுக்கு பேசி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஓகே, இது பேக்ரவுண்ட், வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான பேக்ரவுண்ட். இப்போ பாடத்துக்கான முக்கியமான பேக்ரவுண்டுக்குள்ள என்ன பண்ணணும்னா நம்ம கடந்து போகணும். அப்போ தாவீதும் சில ஆண்டோடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவான்ற நம்பிக்கையை இப்போ கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ தாவீது ராஜாவை யாருக்கு அடையாளமாக நம்ம வேதாந்தத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 2 பேருக்கு அடையாளமாக எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக தாவீது ராஜா எடுத்துக்கலாம் ஒரு வகையில். இன்னொரு வகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியே ராஜாவாக மாறக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு அடையாளமாக எடுத்துக்கலாம் தாவீது ராஜாவை. எந்த வகையில்? தாவீது ராஜா சில நேரத்தில் பலவீனமாக இருந்தார், அப்போ அந்த சூழ்நிலைகளில் நமக்கு அடையாளமாக எடுத்துக்க முடியும். புரிஞ்சுங்களா? இப்படி தாவீது ராஜாவோட கேரக்டரும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம போகக்கூடிய கோணம் எந்த கோணத்தில் உள்ள இறங்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவனிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? ஓகே, அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கோணம் நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்ம எந்த கோணத்தில் உள்ள போகிறோன்றதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ உள்ள போகலாமா? உள்ள போகலாம். அப்போ தாவீது ராஜாவை பற்றின சில அடிப்படையான காரியங்கள் நமக்கு தெரியணும். அப்போ இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன், ஒரு வீரன் எப்படி இருக்கணும் அப்படின்ற உண்மைகளை தான் இப்போ சொல்ல போறார். அப்ப நம்ம எல்லாருமே வீரர்களா அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாருமே வீரர்களாக ஆவதற்கு தான் கூப்பிட்டிருக்கார். அப்படிதான் வாழணுமா? பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாத்தீங்களா? 2-3 படிக்கும் பொழுது 3ஆம் வசனத்துல நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கை அனுபவி அப்படின்னு சொன்னார். அப்போ நம்முடைய தாவீது ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனா இருந்திருக்கார். அப்போ அந்த ஒரு வீரனை நம்மகிட்ட காமிக்கிறார். பாருங்க, என்னை பின்பற்றக்கூடிய நீங்களும் நான் ஏற்கனவே ஏற்படுத்தின ஒரு கேரக்டருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாழணும் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? ஏன்னா நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது. தாவீது ராஜா அவருடைய லைஃப்ல நிறைய யுத்தங்களை சந்திச்சார். அந்த மாதிரி நாமளும் நிறைய யுத்தங்களை சந்திக்கிறோம். எப்படி பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா எப்படி தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில நிறைய யுத்தங்களை போராட்டங்களை சந்திச்சாரோ எல்லாத்திலுமே ஜெயிச்சார். அதனாலதான் அவர் வெல்ல முடியாத மன்னன் அப்படின்ற ஒரு தகுதி என்ன பண்ணாருன்னா நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். பாருங்க, 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு ஹிண்ட் கொடுப்பார் நமக்கு. அங்க படிக்கலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாது இருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு ஹிண்ட் கொடுத்தார் நமக்கு. இங்க என்ன ஹிண்ட் தேவை அப்படின்னா, அவர் சுத்தி எதிரிகள். அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளை சுத்தி நிறைய எதிரிகள், யுத்தங்கள், போராட்டங்கள் நிறைய இருக்குது நமக்கு அப்படின்றத புரிய வைக்கிறார். யார் எதிரி, என்ன யுத்தம்லாம் நம்ம பின்னாடி அப்படியே படிக்கலாம். சரிங்களா? அப்போ சில அடிப்படையை இப்போ நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு உள்ள என்ட்ராகிறோம். அப்போ இப்போ பார்க்கக்கூடிய கோணத்தில் தாவீது ராஜாவை யாருக்கு அடையாளம் வச்சு பார்க்குறோன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உண்மையான ஒரு வீரனுக்கு அடையாளம் வச்சு பார்க்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பொதுவாக சொல்லணும்னா ஒரு கிறிஸ்தவன்
எப்படி இருக்கணும் அப்படின்னு அடையாளத்தை காமிக்கிறாங்க. இந்த அடையாளம் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவன்றதை நான் சொல்லிக்க முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அதான் வேதாமத்தினுடைய சட்டம் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரிங்களா? அப்போ தாவீது ராஜாவை பற்றி அவருடைய பேர் வந்து வேதாமத்துக்குள்ளாக அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு பேர் தான் தாவீது ராஜாவுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு பைபிளில். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1135 தடவை இந்த பேர் வந்து வேதாமத்துக்குள்ளாக வந்திருக்குது. அவ்வளோ முக்கியமான ராஜாவாக பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு நபராக வேதாமத்துக்குள்ள அவர் இருந்தாலும் சரி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? ஏன் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நாமளும் தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாறிடுவோம் பின்னாடி. எப்படி? நம்மளை நல்லா கவனிங்க, இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக கூப்பிட்டிருக்கார். அப்போ நாம இல்லாட்டி இந்த தகுதிக்குள்ள யார் வராங்களோ அவர்களை வைத்து உலகத்தை ஆளுகை செய்வார் நம்முடைய ஆண்டவர். அப்போ இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல, அதனால தான் தாவீதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவரை நல்லா கவனிங்க. அப்போ அந்த வாழ்க்கையை எப்படி நம்மளால் வாழ முடியுன்றதையும் நமக்கு டீச் பண்ணுறார். அதனால தான் தாவீது ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி அப்படின்ற ஒரு அட்ரஸை நம்முடைய ஆண்டவர் வேதாமத்துக்குள்ளாக கொடுத்துருந்தார். படிக்கலாமா? பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனான ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பத்தில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமார்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். பார்த்தீங்களா? பராக்கிரமசாலி, அவன் கூட கர்த்தர் இருக்கார். தாவீது ராஜா கூட, அந்த தாவீது மனிதன் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சார். அப்போ இந்த தாவீது ராஜா பயங்கர டேஞ்சரஸ் மேன். தாவீது ராஜா, தாவீது என்ற மனிதன் சரி, ராஜான தகுதியில் வரும்போதும் சரி, ரொம்ப டேஞ்சரஸ் மேன் தாவீது ராஜா. அவர் நெருங்கவே முடியாது எந்த எதிரியுமே. அந்த மாதிரி பலசாலியாக அவர் வந்து வாழ்ந்து காமிச்சார் பின்னாடி காலத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தாவே பயப்படுவாங்க நிறைய ராஜ்யங்கள். இதெல்லாம் வந்து கதை இல்லை, உங்களுக்கு தெரியும், நிஜம் இல்லையா? ஏன்னா முதல்ல ஒரு சாதாரண மனித வளர்ச்சியை விட அதிகமான வளர்ச்சியில் இருந்தவர் தான் கோலியாத் சொல்லக்கூடிய மனிதன். என்ன மாதிரி உயரம் அவரு, எந்த அளவு உயரம் அவரு பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும். 6 முழம் அப்படின்னா 9 அடி ஏறக்குறைய 9 ஃபீட். யோசிச்சு பாருங்க, இப்படி இருப்பார். தாவீது ராஜா எப்படி பார்ப்பார்? அவரை இப்படி பார்க்கணும். அந்த அளவுக்கு உயரமான ஒரு மனிதன் தான் இந்த கோலியாத் சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். பாத்தீங்களா? அவர் போற்றக்கூடிய அந்த போர்க்கவசத்துடைய வெயிட் பாத்தீங்கன்னா 5000 சேக்கல் அப்படின்றார். என்ன அர்த்தம்? அதை நீங்க கிலோகிராம்ல கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 57 கிலோகிராம் வருமா. அவ்வளோ வெயிட் அவருடைய வஸ்திரம். அடுத்தது, அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்பாய் இருக்கும். பாத்தீங்களா? அவருடைய ஈட்டி ஆயுதம் வச்சிருக்காரு இல்லையா, அதோடைய வெயிட் ஏறக்குறைய 7 கிலோகிராம் வெயிட் ஆகுது. அவ்வளோ வந்து ஒரு பலசாலியான மனுஷன் தான் இந்த கோலியாத். ஆனால் சிம்பிளாக அடிச்சார் பார்த்தீங்களா? ஏன்னா தாவீது ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அந்த வீரனை பற்றி தான் இப்போ நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா நம்ம கூப்பிட்ட ஆண்டவர். அப்போ எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த கோலியாத்து யாருக்கு அடையாளமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட அதிகமான ஞானம் வளர்ச்சி இருக்கக்கூடிய பிசாசானவனுக்கு அடையாளம். அதனால தான் பிசாசானவனை நம்மளை வச்சு அடிக்க போறார் ஆண்டவர். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தனியாக யாருமே தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் சொல்லிக்காரு, நீங்களே ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அப்படியா? படிக்கலாமா? பாருங்க, ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பாத்தீங்களா? சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப இங்க கோலியாத்து பிசாசானனுக்கு அடையாளம். தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உண்மையா பின்பற்றக்கூடிய மா வீரர்கள், போர் சேவர்கள், அவங்க அடையாளமா இருக்கிறாங்க. அப்ப கோலியாத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணது தாவீது. அந்த மாதிரி தான் நம்மளை வச்சுதான் பிசாசனான கம்ப்ளீட்டாக பண்ண போறாருன்னா அங்கே அழிக்க போறான்றதுக்கும் வசனத்தோட நம்ம படிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த பூமியில கிறிஸ்தவர்கள் என்ன மாதிரி டெவலப் ஆகணும் அப்படின்னா தாவீது ராஜா மாதிரி
டெவலப் ஆகும்னு சொல்லி காமிச்சிருக்காங்கன்றத நம்ம இப்போ வேதவசன அடிப்படையில் உறுதிப்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம்னா உள்ள போயிட்டு இருக்கோம். அப்போ தாவீது ராஜா ஒரு பராக்கிரமசாலி பார்த்துருக்கோம். மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த மைண்ட் வந்து அப்படியே தாவீது ராஜாவுடைய கெட்டப்புக்குள்ள உள்ள போயிடணும். அப்படி போகும் பொழுது தாவீது ராஜாவுடைய போர் வீரர்கள், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தாவீது ராஜா ரெண்டு வகையில் நம்மளை ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும், ஏன்னா அவரை ஜெயிக்க முடியாது அந்த வகையில். இன்னொரு வகையில் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போகும் பொழுது நமக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்போ பாருங்க, தாவீது ராஜாவுடைய, நல்லா கவனிங்க, தாவீது ராஜாவுடைய ஆர்மி லீடர்ஸ் 37 பேர் இருக்கிறாங்க. அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சக போர் வீரர்கள் 37 பேர். அப்ப இந்த சூழ்நிலையில் தாவீது ராஜா நம்முடைய ஆண்டவருக்கு அடையாளம், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கூட இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கவனிக்கும் பொழுது படிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 39 படிச்சுட்டு 8 படிங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக 37 பேர். ஆக 37 பேர் அவருடைய போர் வீரர்கள். சரிங்களா? இப்போ 8ல இருந்து படிங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன: தக்கேமோனியின் குமாரனாகிய யோசபேசெத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்கள் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ எஸ்டி ஊரான ஆனவன். பாத்தீங்களா, ஒரு ஊர் மக்கள் 800 பேரை ஒரே அட் அ டைம்ல அடிச்சிட்டாங்களா. அந்த ஊரை சார்ந்தவர் தான் தாவீது ராஜாவுடைய படை வீரர் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் தேவையானா நம்ம எப்படி வாழ்றீங்க தான் சொல்லியிருக்காரு, அதனால கட்டாயம் நமக்கு தேவை. புரிஞ்சுங்களா? அப்ப 2 கோணத்தை மறந்துடக்கூடாது. பாடத்துல முக்கியமான கோணம் தாவீது ராஜா நமக்கு அடையாளம். ஆனா இன்னொரு கோணத்துல தாவீது ராஜா நம்முடைய ஆண்டருக்கு அடையாளம் தான் மறந்துடக்கூடாது. எப்படி? தாவீது ராஜா ஒரு மேய்ப்பர், நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு மேய்ப்பர். தாவீது ராஜா யாரும் ஜெயிக்க முடியாது, நம்முடைய ஆண்டவர் யாருமே ஜெயிக்க முடியாது. தாவீது ராஜாவை தன்னுடைய சொந்த பிள்ளைகள் காட்டி கொடுத்தாங்க, அப்சலோம். அந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் நம்முடைய ஆண்டவருக்கும் வரும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ படிக்கூடிய வசனங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு சேவை சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? படிங்க. 9ஆம் வசனம், இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோத்தாவின் மகன் எலியாசர் என்பவன். இவன் பெலிஸ்தேர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான். பாத்தீங்களா? இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். பாருங்க, தாவீது கூட இருக்கக்கூடிய அந்த பராக்கிரமசாலி கையில பட்டயம் இருந்துச்சுன்னா சலித்து பிறகு வெட்டுவாராம். அவ்வளவு பெரிய வீரர்கள் தான் தாவீது ராஜா கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ சூழ்நிலைகள்ல தாவீது ராஜா அந்த வீரத்தை, அவருடைய வீரத்தையும் சரி, மற்ற சோல்ஜர்ஸ் அவங்களுடைய வீரத்தையும் சரி பயன்படுத்தக்கூடிய சுயநலங்கள் நிறைய உள்ள வந்துச்சு. ஆனாலும் தாவீது ராஜா பயன்படுத்தவே இல்லை. காரணம் என்ன? தாவீது ராஜா நம்முடைய ஆண்டவருக்கு அடையாளம், சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டாங்க எதுவுமே. அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ராஜாக்கள் அழைக்கப்பட்டிருக்கிற நாம கூட ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய வல்லமையாகிய இந்த சத்தியங்களை, ஆயுதங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தவே கூடாது. புரிஞ்சுங்களா? அப்படின்றதையும் சொல்லி காமிக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, ஒரு டைம் நம்முடைய சவுல் ராஜா இருந்தார். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா அவர் தான். தாவீது ராஜா 2வது ராஜா. அப்போ இந்த சவுல் ராஜாவுக்கு யாரை பிடிக்காது? தாவீது ராஜாவுக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதுன்ற பட்சத்தில் இந்த தாவீது எப்படியாவது சாகடிக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு தேடி போகும் பொழுது ஒரு கபியில் ஒளிஞ்சு ஒரு கபிக்கு போயிருக்கார். அங்கே போய் அவங்க தங்குறாங்க. அந்த இடத்துல சில வேலைகளுக்காக சவுல் போகும்போது என்ன பண்ணுவார்னா, தாவீது ராஜா போய் அவருடைய சில பொருட்கள் என்னெல்லாம் எடுத்து வந்துடுவார். அதே நேரத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்தவங்களை கட் பண்ணிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த எல்லா சூழ்நிலையிலுமே தாவீது ராஜா கூட கூடிய போர் வீரர்களுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா அபிஷாய் சொல்லக்கூடிய ஒரு போர் வீரர் இருப்பார். அபிஷாய் சொல்லக்கூடிய ஒரு போர் வீரன் இருப்பார். அவர் கேட்பார், என்ன கேட்பாருன்னா, ஒரு குத்துல 2 குத்துல ஒரே குத்தா குத்திரவா அப்படின்னு கேட்பார். யாரை கேட்பாரு? சவுல குத்திலாமான்னு கேட்பாரு. தாவீது ராஜா சொல்லுவாரு, அப்படி பண்ணக்கூடாது, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேல என்ன பண்ணக்கூடாதுன்னா கைப்படக்கூடாது. இந்த மனநிலைமை ஒரு போர் வீரனுக்கு இருக்கணும்ன்றதை சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 8 படிங்க.
1 சாமுவேல் 26 அதிகாரம் 8 முதல், அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? 1 சாமுவேல் 26:8 கரெக்டா போட்டிருக்காங்க. இன்று தேவன் உம்முடைய சத்துருவை கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்றாங்க. இப்பொழுதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றார். பாத்தீங்களா? ஒரே குத்தா குத்திட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொல்றாரு தாவீது அதுக்கு? தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். பாத்தீங்களா? இது நமக்கு ஏன் தேவைப்பட்டது அப்படின்னா, தாவீது ஒரு மகா பெரிய மன்னனாக வீரனாக இருக்கும் பொழுது அந்த வீரனுக்கான மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க, 1 சாமுவேல் 24 அதிகாரம் 4 படிங்க. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 4 முதல், அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டார். பாத்தீங்களா? சவுலுடைய சால்வையின் தொங்கல அந்த கெபில இருந்து மெல்ல என்ன பண்ணாருன்னா கட் பண்ணிட்டு வந்துட்டார். அப்ப கூட இருக்கவங்க சொல்றாங்க, சத்துருவை கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, நீங்க உடனே அடிங்கன்றாரு. ஆனா என்ன பண்றாருன்னா, தாவீது ராஜா அந்த சால்வையின் தொங்கலை கட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து கூப்பிட்டு கேட்கிறார். சவுல் ராஜாவுடைய படைத்தளபதி ஒருத்தர் இருக்கார், அப்னேர் சொல்லக்கூடிய ஒரு படைத்தளபதி. அவரை கூப்பிட்டு சில கேள்விகளை கேட்கிறார். படிங்க, அதுல 14 வசனம் படிங்க. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 14 முதல், 1 சாமுவேல் 26:14 படிங்க. 1 சாமுவேல் 26 அதிகாரம் 14 முதல், ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். பாருங்க, தாவீது கூப்பிடுறார், அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்றான். பாத்தீங்களா? அப்னேர் பெரிய தளபதியா. அவரு என்ன கேட்கிறார் தாவீதை பார்த்து, ராஜாவுக்கு எதிராக கூக்குரல் இடக்கூடிய நீ யார் அப்படின்னு கேட்கிறார். இப்ப தாவீது சரியான ஒரு கேள்வி கேட்டார், நீ வீரனா நான் வீரனா அப்படின்றார். பாருங்க படிங்க. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? பாத்தீங்களா? நீ வீரன் அல்லவா? இஸ்ரேல் உனக்கு சமமான ஒரு மனிதனும் கிடையாது. அப்படிப்பட்ட வீரனுடைய ஒரு நோக்கம் என்ன, உன் டியூட்டி என்ன அப்படின்றத வெல்ல முடியாத மன்னன் தாவீது ராஜா சொல்லி காமிக்கிறார். படிங்க. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்ன நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? பாத்தீங்களா? உனக்கு சரியானவன் ஒருத்தருமே கிடையாது. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? ராஜாவை காக்க வேண்டியது கணம் அல்லவா, உன் டியூட்டி அல்லவா, உன் வேலை அல்லவா, நீ மிஸ் பண்ணிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தார். பாத்தியா தொங்கல் அப்படின்ற வகையில் அங்கே கேட்க ஆரம்பிக்கிறார். புரிஞ்சுங்களா? மறுபடியும் படிங்க. 1 சாமுவேல் 26 அதிகாரம் 15 வசனம், அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்ன நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? பாத்தீங்களா? காக்காமல் போனது என்ன, உள்ள வந்துட்டு போனது தெரியுமா அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல தாவீது ராஜா என்ன நிரூபிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீரனுடைய நோக்கம் எப்பொழுதுமே யாரை காக்க வேண்டியது, யாரை கனம் பண்ண வேண்டியது, யாரை பார்த்தே இருக்கணும் அவனோட செயல்பாடுகள் அப்படின்னா ராஜாவை பார்த்து இருக்கணும். நல்லா கவனிங்க. தாவீது ராஜா சொல்றாரு அப்னேரை பார்த்து, அப்னேரே நீ வீரன் அல்லவா, உன்ன மாதிரி யாருமே இஸ்ரேல்ல கிடையாது, ஆனா நீ என்ன பண்ணிட்ட, நீ வீரன் பேர் மட்டும் தான் வச்சிருக்கிற, நீ யாரை காக்க தவறிட்ட, ராஜாவை காக்க நீ தவறிட்ட அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. ஒரு வீரனுடைய நோக்கம் என்னவா இருக்கணுன்றத இங்க தெளிவாக சொல்லி காமிக்கிறானதை புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் தாவீது ராஜாவுடைய அந்த பராக்கிரமத்தை இன்னும் அதிகமாக புரிய வைக்கிறார். அவர் எவ்வளவு பலசாலின்றதை சொல்லி காமிக்கிறார். பாருங்க, 2 சாமுவேல் 18 அதிகாரம் 3 வசனம் படிங்க. 2 சாமுவேல் 18 அதிகாரம் 3 வசனம், நாங்களோ ஜனங்களோ நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள், எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்றார்கள். பாத்தீங்களா? அப்போ தாவீது ராஜா சொல்றாங்க, நீங்க 10,000 பேருக்கு சரி. அப்ப எவ்வளவு பெரிய வீரர் பாத்தீங்களா தாவீது ராஜா?
சாதாரண மனிதன் கிடையாது தாவீது ராஜா. அதனால தான் சில இடங்களில் தாவீது ராஜா நம்முடைய ஆண்டவருக்கு இசைவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும் வேதத்துக்குள்ள அவருடைய கேரக்டர்ன்றதை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட அந்த வீரனை பற்றி தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, காரணம் என்னன்னா அவருடைய எல்லா சூழ்நிலைகளுமே அவர் எப்படி அங்க நின்று காமிச்சாரு, அந்த வீரத்தினுடைய வாசனை எப்படி வெளிப்படுத்தி காமிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் பார்த்தோம்? நம்ம 1 சாமுவேல்ல 26ல என்ன பார்த்திருந்தோம்? தாவீது எதை எடுத்துட்டு வந்தாரு? ஈட்டி அந்த சொம்பெல்லாம் கொண்டு வந்தார், அந்த டைமில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி 1 சாமுவேல் 24ல் தொங்கலை கட் பண்ணிட்டு வந்தார், அங்கே பார்த்துருந்தோம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி அந்த அபிசாயோட வார்த்தைகள், அபிசாய் யாரு? தாவீது கொடுக்கக்கூடிய முக்கியமான வீரன். ஒரே குத்தா குத்திரவா அப்படின்னு கேட்டார். இப்படி எல்லா சூழ்நிலையிலுமே தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி காமிச்சாரு, அவர் தான் வீரர். அப்போது நம்ம முடிவாக என்னதான் புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்னேர்கிட்ட சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியம். ஒரு வீரனுக்கு சரியான வீரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாவை நீ காக்க வேண்டியதான் உன்னுடைய வீரமே தவிர நீ வேடிக்கை பார்த்துறதுக்காக வீரன் கிடையாதுன்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அவரால் தான் இந்த பாடத்தை நம்ம எந்த கோணத்தில் போகிறோம் அப்படின்னா, தாவீது ராஜா நமக்கு அடையாளமாகவே தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம வீரன் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? ராஜாவை காக்க வேண்டியது நம்முடைய வேலை. யார் ராஜா? நமக்கு யார் ராஜா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. படிக்கலாமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா, நமக்கு தெரியும். அவர் தான் ராஜா, வேறமே கிடையாது. அதே மாதிரி பிலாத்து கேட்பார், நீ ராஜாவான்னு கேட்பார். ஆமான்னு சொல்லுவார். ஏன் இதை பார்க்க வந்தோம் அப்படின்னா, தாவீது கேரக்டர் நம்மளை கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஒரு வீரனுடைய சரியான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாவை கனம் பண்ண வேண்டியது, ராஜாவை காக்க வேண்டியது. அப்படின்னா ராஜாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர வேற யாருமே கிடையாது. உடனே கேள்விகள் எப்படி போகக்கூடாதுன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம பாதுகாக்க முடியுமா? அப்படி கிடையாது. நம்முடைய நோக்கங்கள், சிந்தைகள் ராஜாவை பார்த்தே இருக்கணும். படிக்கலாமா? கரெக்டா? பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப தாவீது ராஜாவுடைய வீரத்துக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. தாவீது ராஜாவுடைய வீரத்துக்கான முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுதுமே முன்னாடி வச்சுட்டு இருக்காரு தாவீது ராஜா. அங்க இன்னைக்கு நமக்கு அதான் சொன்னார். நாம தாவீது மாதிரி அந்த வீரத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் செய்கவனாய் தீங்கு அனுபவின்னு சொன்னார் இல்லையா? அந்த வீரத்துக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு முன்னாடி எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவரை வச்சிருக்கணும்னு சொல்லி காமிச்சார். அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய நோக்கம் நம்முடைய ஆண்டவரை மட்டும்தான் கவனிக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. நம்முடைய ஆண்டவரை உலகம் ரொம்ப மோசமான வகையில் கொண்டு போயிட்டு இருக்குது. ஆனால் அவரை கனப்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காரு. எப்படி? அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய ராஜா யாருன்றதை ஒட்டுமொத்த உலகமும் இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கும். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா வேதாமத்துக்குள்ளாக நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. எங்கன்னு படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பாருங்க, இதெல்லாம் வேதாமத்துக்குள்ளாக சும்மா எழுதல. இன்னைக்கு ஒரு உண்மை கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படின்னா மரியாள் என்ன பண்ணாங்களோ அதையும் பண்ணணுமா? மரியாள் என்ன பண்ணாங்க?
ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பரிமள தைலம் அதை கொண்டு கம்ப்ளீட்டா என்ன பண்ணாங்கன்னா செலவு பண்ணாங்க நம்முடைய ஆண்டவருக்காக. இந்த சூழ்நிலை நல்லா கவனிங்க. கூட சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே கூட தான் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடிட்டு இருக்கிறாங்க சாகடிக்கிறதுக்காக. வேதாமத்துல சும்மா எழுதுறாங்களா இருக்கிறாங்க. அந்த டைம்ல இவர்தான் மெய்யாகவே மேசியா, இவர்தான் ராஜா அப்படின்னு சொல்லி ராஜாவை கனம் பண்ணதான் மரியாள் அந்த டைம்ல. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பூமியில நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் தவறாக புரிந்து வச்சிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில அவர்தான் ராஜா அப்படின்னு சொல்லி தாவீது மாதிரி நம்ம ராஜாவையே கனம் பண்ணக்கூடிய வகையில தான் இந்த வீரமான காரியம் நம்ம கொடுத்திருக்கார். அப்ப அந்த வீரனுடைய அடையாளமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜாவை காக்க வேண்டியது. ராஜாவை காக்க வேண்டியது என்ன அர்த்தம்? ராஜாவை பார்த்து ராஜாவோட வார்த்தைகள் கீழ்ப்படைந்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இவங்க ராஜாவுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் நம்முடைய வாழ்க்கையை கூப்பிட்டுருக்காங்கன்றதை மறந்துடக்கூடாது. அதனால தான் தாவீதின் வீரம், கிறிஸ்தவத்தினுடைய வாசனை எப்படி இருக்கணும்ன்றத இங்க நம்ம உள்ள இறங்க போறோம். இப்பதான் உள்ளே இறங்க போறோம், இன்னும் போகவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா தாவீது ராஜாவுடைய ஒரு நிலையை கவனிக்கும் பொழுது அவர் 10,000 பேருக்கு சரி, என் இருதயத்துக்கு ஏற்றவர், அவரை பார்த்தாவே பயம் எதிரிகளுக்கு, எல்லாரையும் ஜெயிக்கிறார். அவருடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சவுளை கொலை பண்ணணுமா? பண்ணக்கூடாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேல கைப்படக்கூடாது. சூழ்நிலைகள் என்ன பண்ணிக்கலாம்? அவர் சூழ்நிலைகளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாதகமாக பயன்படுத்திக்கவில்லை. அந்த வீரனுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்ன்றதையும் வெளிப்படுத்தி காமிச்சினாரு. அப்போ வீரனுடைய நோக்கம், நீ வீரன் அல்லவா? இப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நீ வீரன் அல்லவா? உன் வேலை என்ன? ராஜாவை கனம் பண்ண வேண்டியது. அப்ப இந்த வீரனாகிய நம்ம எல்லாருமே வீரர்கள் தான். ஒவ்வொருத்தருடைய வேலைகள் ராஜாவை கனம் பண்ண வேண்டியது. ராஜா யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்படி பண்ணக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் ஆகிய இந்த கிறிஸ்தவருடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்ன்றதா அடுத்த பாகத்தில் இப்போ கவனிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ தாவீது ராஜாவுடைய தகுதிகள், நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார், அவருடைய பலம் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்கும். இப்போ கம்பேரிஷன் நம்ம தாவீது ராஜாவுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாமா? அப்படி பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன் இந்த மாதிரி தான் இந்த பூமியில் தன்னை அடையாளப்படுத்தணுன்றதை புரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ தாவீது ராஜாவுடைய ராஜ்யபாரம் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார் தாவீது ராஜா. இதெல்லாம் கவனிச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புரியாதவர்களுக்கும் கட்டாயமாக ஆண்டவர் கிருபையில் புரிய வைப்பார். தாவீது ராஜா 40 வருஷம் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஆளுகை செய்திருக்கார். இந்த பாடம் எந்த வகையில் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கிறிஸ்தவன் இப்படி தான் வாழணும், வேறு வழியே கிடையாது. புரிஞ்சுங்க இல்லையா? அப்போது அவருடைய ராஜ்யபாரத்தை 2 பகுதியாக, மேஜர் பகுதியில் பிரிக்கலாம். அவர் 7 வருஷம் எபிரோனில் என்ன பண்ணார்னா அரசாட்சி பண்ணார். புரிஞ்சுங்களா? அதே நேரத்தில் 33 வருஷங்கள் அவர் சமஸ்த இஸ்ரேலுக்குமே ராஜாவாக இருந்தார். சரிங்களா? இது எங்கே வாசித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். பாத்தீங்களா? ஸோ இப்படி அவருடைய ராஜ்யபாரத்தை 2 பகுதியாக பிரித்து இங்கே வேதாந்தத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. அப்படி வரும் பொழுது அவருடைய 2வது பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். 33 வருஷங்கள் பண்ணியிருக்கார் இல்லையா? அதில் போகும் பொழுது தாவீது ராஜாவுடைய ஒரு வீரத்தை தான் கரெக்டாக நம்ம ஸ்மெல் பண்ண போகிறோம். அந்த வாசனை இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குள்ளேயும் இருக்குன்றதா நம்முடைய ஆண்டவர் கேட்குறான்றதை மறந்துடக்கூடாது. அப்படின்றத வசனத்தை பார்த்து தான் உள்ளே வந்திருக்கோன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எங்கே பார்த்துருக்கோம்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்துருக்கோம். நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேகவனாய். புரிஞ்சுங்களா? அப்போ உள்ளே போயிடலாமா? உள்ளே போயிடலாம். பாருங்க, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து படிங்க. 2 சாமுவேல் 6ஆம் வசனம் படிங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், தேசத்திலே குடியிருக்கிற
எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இதுல என்ன விசேஷமான காரியம் இருக்குன்றத நிறைய பேர் தேடி இருப்பாங்க. ஒருவேளை படித்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். வேதாமத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளுமே நாம பரம அழைப்புக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாறுவதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி உள்ள வரும் பொழுது தாவீது ராஜாவாயிட்டார் இங்க. அப்ப நம்மளை ராஜாவாக மாறுவதற்கான ஒரு அழைப்புக்குள்ள நீங்க நம்மளை கூப்பிட்டிருக்காரு. கரெக்டா? பாருங்க, 1 பேதுரு 2:9 படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? அப்போ இன்னைக்கு நம்மளை ராஜாவாகிறதுக்காக நீ கூப்பிட்டிருக்காரு. அப்ப தாவீது ராஜா அவர் ராஜாவான உடனே சமஸ்த இஸ்ரவேலுக்குமே ராஜாவான உடனே அவருடைய பிளான் என்ன, மைண்டு சிந்தனை எப்படி போச்சு பாத்தீங்கன்னா, நான் இங்க இருக்க கூடாது, எங்க இருக்கணும், என்னுடைய நகரம் என்னுடைய கோட்டை எருசலேமா இருக்கணும் அப்படி முடிவு பண்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இது தாவீது ராஜா, இது நம்ம சிம்பிள். இது தாவீது ராஜா, இது கிறிஸ்தவன் சிம்பிள். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது தாவீது ராஜாவுடைய சிந்தனை என்னவா இருக்குது, இங்க நான் ராஜாவாயிட்டேன், என்னுடைய தலைநகரம் என்னுடைய கோட்டை எருசலேமா இருக்கணும் முடிவு பண்றார். நம்ம இன்னைக்கு ராஜாவாக மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா நம்முடைய தலைநகரம் நம்முடைய கோட்டை எருசலேமா இருக்கணும் அப்படின்றதான் முடிவு. இதுல மாற்றமே கிடையாது. அப்போ இதெல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியங்களை உள்ளடக்கின வசனங்கள். அப்போ வசனத்தை வசனமா படித்தோம் அப்படின்னா ஒரு காலமே ஆண்டோட சத்தியங்கள் புரியாது. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிடும் பாருங்க எக்ஸாம்பிளில். அப்போ நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும், நம்ம எருசலேமை பிடிச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்கணும். அப்போ எருசலேம் எது படிக்கலாமா? பாருங்க, சகரியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? எருசலேம் சத்திய நகரம் அப்படின்னு சொல்லி பெயராம். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அருமையாக ஒவ்வொரு வார்த்தையுமே ஜாக்கிரதையாக சொன்னார். அவருடைய ஆதிகால அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லையா, 11 பேர் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொன்னார். அவர் போகும்போது சொல்லிட்டு போனார், நீங்கள் எங்கே இருங்க, எருசலேம்லே இருங்க, எங்கேயுமே போயிடாதீங்கன்னு சொன்னார். என்ன அர்த்தம்? எருசலேம்ல இருக்கிறதா? இல்லை, அது அன்றைக்கி சொல்லர்த்தமாக நடந்த காரியங்கள். அதில் ஆவிக்குரிய உண்மை என்ன? அந்த வசனங்களை படிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாத்தீங்களா? லூக்கா 24:49 தெளிவா சொன்னார். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரையில் எருசலேமிலே இருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எருசலேம் என்பது சத்தியம், சத்திய நகரம். நம்ம சத்தியத்தில் இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. அதுதான் நம்முடைய பாதுகாப்பு, அதுதான் நம்முடைய கேபிட்டல் சிட்டியாக இருக்கணும் நம்ம லைஃப்பில். புரிஞ்சுங்களா? அப்போது நம்முடைய ஆளுகை சத்தியத்துக்கு உள்ளாக இருக்கணும்னு சொல்ல வரார். ஏன்னா தாவீது ராஜோட ஆளுகை எருசலேமுக்குள்ளாக இருந்தால் அங்கே வெளியே போயிடுச்சு. அந்த மாதிரி நம்முடைய கோட்டை அரண் எல்லாமே சத்தியமாக இருக்கணும்னு தான் சொல்ல வராங்க. இப்படிப்பட்ட சிந்தனையோடு செயல்படக்கூடியதான் வீரன், அவர் தான் கிறிஸ்தவன் அப்படின்றத அடையாளப்படுத்துகிறார் தாவீது ராஜா முதல்ல. ஆனால் வீரனுக்கு வரக்கூடிய சோதனைகள் எப்படி இருக்கும்? அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்கிறாங்க, சிம்பிளாக சொல்கிறாங்க, தாவீது ராஜா எவ்வளோ பெரிய ஒரு வீரர், 10,000 பேர் அடிப்பார். அப்படி என்ன அர்த்தம்? அடிப்பார்னா 10,000 பேர் உடனே அடிச்சு வரா? அவ்வளோ பேரை சாகடிக்கூடிய வல்லமையுள்ள ஒரு தாவீது ராஜா. கூட இருக்கலாம் பராக்கிரமசாலிகள். இப்படி இருக்கும் பொழுது தாவீது ராஜா பார்த்து அங்கே எபூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க, உங்களை அடிக்கிறதுக்கு பெரிய ஆள்லாம் தேவை கிடையாது தாவீது ராஜாவே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்னு அவங்க எடை போடுறாங்க. எடை போட்டு உங்களை யாரையும் தடுத்துருவாங்க, உள்ளே போக முடியாத அளவுக்கு. குருடரும் சப்பானிகளுமே தடுப்பாங்க, பெரிய பெரிய வீரன்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு உண்மை சத்தியத்தில் ஆண்டோடைய உண்மைக்காக நிற்கணும், உண்மை கிறிஸ்தவனாக வாழணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோன்னா நம்ம எதிரில் இருக்கவங்க இதே மாதிரி சொல்லுவாங்க, நீ எல்லாம் சத்தியத்தை படித்து என்ன பண்ண போகிற, சத்தியத்தில் எவ்வளோ பெரிய எப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க, எவ்வளோ உண்மைகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அப்படிலாம் இருக்குது,
அப்படின்னு சொல்லி நம்மளையும் என்ன பண்ணுவாங்கன்னா கனவீனப்படுத்துவாங்க, பலவீனத்துக்குள்ள கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் தாவீது ராஜா யார்? அவர் வீரன். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி தான் நம்மளுடைய இருதயங்கள் நீங்கள் பக்குவப்பட்டிருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த குருடர்களும் சப்பானிகளுமே உன்னை தடுப்பாங்கன்னு சொல்லும் பொழுது தாவீது ராஜாவுடைய வீரத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. தரம் குறைந்து என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறாங்க. தாவீது ராஜா அதில் டென்ஷனே ஆகலை, சிம்பிளாக இருக்கார். அவருடைய நோக்கம் என்ன? எபூஸாக எருசலேமை நான் பிடிப்பேன் அப்படின்றார். அப்போது எபூஸாக எருசலேமா? ஆமாம், இந்த எபூஸ் தான் எருசலேம் அப்படின்றத அவர் சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? பாருங்க, 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 4 படிங்க. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூஸாகிய எருசலேமுக்கு போனார். பாத்தீங்களா? எபூஸாகிய எருசலேம், இந்த எபூஸ் தான் எருசலேம். புரிஞ்சுங்களா? அப்போ யார் தடுப்பாங்களா? குருடர்களும் சப்பானிகளும். என்ன அர்த்தம்? இவ யோசிச்சு பாருங்க. தாவீது ராஜா இருக்கார், எவ்வளோ பெரிய வீரன், கத்தி எடுத்து சுத்தாருன்னா முன்னாடி எல்லாத்தையும் வெட்டுவார் அவர். அந்த மாதிரி வீரன் பைபிள் சொல்லுது நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது குருடனே ஒன்று அடிப்பாம்பா அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? கண்ணெல்லாம் தெரியணும் அவசியமே கிடையாது, கண்ணை கெட்டிட்டு ஒன்று வெட்டுவாங்க பார்க்குறியா அப்படின்றாங்க தாவீது ராஜா பார்த்து. எப்படி இருக்கும் சொல்லும் போது? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிடும், கோவம் வந்து டக்கு நம்மக்கிட்ட, இல்லையா? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அது இல்லை. நம்முடைய நோக்கம் வந்து ராஜாவே கனம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த வீரன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த குருடனும் சப்பானியும் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ கண்ணு தெரியாதவங்கன்னு சொல்றாங்க. அது இந்த சப்பானின்னு சொல்லும் பொழுது ஒரு இம்பேலன்ஸ்டு மைண்டு. நல்லா கவனிங்க. ஒரு சப்பானி இருக்காருன்னா பேலன்ஸாக நடக்க முடியுமா? அவரால் நடக்க முடியாது இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்களே. ஸ்ட்ராங்கான மனநிலைமை தேவை கிடையாதுப்பா. ஸ்ட்ராங் இல்லாத, பேலன்ஸ் இல்லாத, ஒரு சிந்தனையில் நிலை இல்லாத புத்தியே உனக்கு எடுத்துடும். எபூஸை பிடிக்க முடியாத அளவுக்கு, எருசலேம் பிடிக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் யாராவது ஏதாவது சொன்ன உடனே நம்ம மனம் மாறுறோம், மனம் உடைஞ்சு போயிடும், மனம் சோர்ந்து போயிடும். எல்லாமே உலகத்துக்குள்ள சோர்ந்து போகாத ஒரே வீரன் கிறிஸ்தவனா இருக்கணும் அப்படின்னா அது தாவீது ராஜாவுடைய மனமா நம்ம இருக்கணும். அந்த வாசனை கிறிஸ்தவத்துக்குள்ள வீசணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. வீசினாலும் வீசாட்டையும் கொஞ்ச நாள்ல வீரர்களுடைய செலெக்ஷன் முடிஞ்சிடும். வீசினாலும் வீசாட்டையும் கொஞ்ச நாள்ல வீரர்களுடைய செலெக்ஷன் முடிஞ்சிடும். அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு ஓடிட்டு கொண்டு மறந்துருக்கோம்னு சொல்லி காமிக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, யார் இந்த குருடன், இந்த சப்பானிகள்? படிக்கலாமா? பாருங்க, மத்தேயுல 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரா இருக்கிறார்கள். யாரு? அதுல 1ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து. பாத்தீங்களா? இந்த வேதபாரகர் பரிசேயர் தான் குருடர்கள். என்ன அர்த்தம்? கையில் என்ன இருக்குது? வேதபாரகர் பரிசேயர் சொல்லும் பொழுது அவங்களுடைய அடிப்படையே நியாயப்பிரமாணம். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி கையில் வேதாமத்தை வச்சுட்டு இருக்கவங்களே உங்களை தடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த குருடாக்கூடிய அந்த குருடாக்கிறதுக்கு தலைவரை யாருன்னா பிசாசரவன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான். அப்ப சத்தியம் தெரியாத எல்லாருமே குருடர்கள், அவர்களே தடுப்பார்கள். யார? நம்மள மாதிரி கிறிஸ்துவுக்காக உண்மையா தாவீது ராஜாவுடைய அந்த வீரம் வீசக்கூடிய அந்த வாசனை பெற்ற நம்மள தடுத்துவாங்களாம். எப்படி? குருடர்கள் ஞாபகம் மறந்துடாதீங்க. குருடர்கள் அப்படின்னா இந்த உலகத்தின் அதிபதி எல்லாருடைய மனக்கண்ணையும் குருடாக்கியிருக்கான். ஆனா கையில் என்ன வச்சிருப்பாங்க? வேதாகமம். அப்ப சத்தியம் தெரியாத எல்லாருமே குருடர்கள், அவர்களே தடுப்பாங்க. பெரிய பெரிய சட்டங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லையா? தாவீது ராஜா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மனசு இல்லவங்க எப்படி? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட மக்களும் இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம், இதையும் கேட்கலாம், அதையும் கேட்கலாம், அப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துக்குள்ள நாம் எப்படி வாழணுன்றத வேதாகமம் முடிவு பண்ணிருக்குது. ஆனால் இருமனம் உள்ளவன் எப்படி பேசுவாங்களா? உலகத்துக்கும் ஒத்து போகணுங்க, சமுதாயத்துக்கும் ஒத்து போகணுங்க, சபைகளுக்கும் ஒத்து போகணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அவர்கள் இருமனம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவங்க நாம எருசலேமை சத்தியத்துக்குள்ளாக நிலைநிற்க முடியாத அளவுக்கு தடுப்பாங்க. ஆனா தாவீது ராஜா மாதிரி அந்த வீரத்தோட வாசம் பேசக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உண்மையா ஜெயிப்பாங்களா, அவங்களை உடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதனாலதான் தாவீது ராஜாவுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றத பழைய ஏற்பாட்டு காலத்தில் அருமையாக சொல்லி காமிச்சார். ஒரு இடத்துல
படிக்கலாமா? பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து. பாத்தீங்களா, இந்த சம்பவம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 18:21 என்ன சொல்றாருன்னா, அங்க வந்து ஆகாப் அப்படின்னு ஒரு ராஜா, அப்புறமா ஏசபெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ இருப்பாங்க. அவங்க வந்து பாகால் வணக்கங்கள், உண்மை தெய்வம் அல்லாத காரியங்களை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அங்க யார் இருந்தா? எலியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் சொன்னார், போயிட்டு இவர் தாங்க உண்மையான தெய்வம், அப்படிதாங்க பைபிள் சொல்லுதுன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் 2 விதமான மனநிலையில் இருந்தாங்களாம். அதாங்க சொல்றாங்க, படிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். பாத்தீங்களா, இதே மாதிரி கிறிஸ்தவத்துடைய வாழ்க்கை இருக்குதான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்படி வாழலாம், அப்படி வாழலாம், இதையும் கேட்டுக்கலாம், அதையும் கேட்டுக்கலாம் அப்படின்ற இல்லையா? நீங்க எதை வேணா கேளுங்க, ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் கேளுங்க, ஆண்டோட சத்தியங்களை மட்டும் கேட்கணும்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? படிங்க. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாத்தீங்களா, நீங்க என்ன சொல்றீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னைக்கு எலியாவுக்கு என்ன பண்ணலவாங்க? மறு உத்தரவு சொல்லல, ஒண்ணுமே சொல்லலையா. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னார். ஆனா ஏன் பார்க்க வந்தோன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. தாவீது ராஜாவுடைய கண்ணுக்கு முன்னாடி எப்பவுமே யார் இருக்கிறா? நான் கர்த்தரை எப்பொழுதுமே முன்னாடி வச்சிருக்கேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அதனால தான் இந்த குருடன் வந்தாலும் சரி, சப்பானி வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் கையில் வேதாமத்தை வச்சுட்டு வேதம் தெரியாமல் யார் வேதம் தெரிஞ்ச மாதிரி யார் பேசினாலும் சரி, நான் சீயோன் கோட்டையை பிடித்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வைராகியத்தில் யார் இருந்தார்னா தாவீது ராஜா இருந்தார். அந்த மாதிரி தான் ஒரு உண்மை கிறிஸ்தவன் அந்த வீரத்தினுடைய வாசனையை வெளிப்படுத்துன்றதையும் சொல்லி காமிச்சாரு. இப்ப பிடிச்சாரா அவரு? பிடிப்பார், பாருங்க, படிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். பாத்தீங்களா, எவ்வளவு பலவீனமான வார்த்தைகள் வந்தா கூட, எவ்வளவு அவமானப்படுத்தினா கூட அவர் சீயோன் கோட்டையை பிடிச்சாராம். அப்ப எவ்வளவு உறுதியான மனநிலை பாருங்க. இதுதான் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மனநிலைமை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சத்தியங்கள்லாம் இப்படிதான் வேதாந்தத்தில் இருக்குது. இதுதான் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மனநிலைமை. நமக்கு எல்லாருக்குமே இருக்க வேண்டிய மனநிலைமைகள். புரிஞ்சுங்களா? என்ன மாதிரி மனநிலைமை? எவ்வளவு பலவீனம் உள்ள வந்தா கூட, யார் தரக்குறைவா பேசினா கூட, யார் பலத்தை தரக்குறைவா எடை போட்டா கூட, சீயோன் கோட்டையை யார் பிடிச்சா? தாவீது பிடிச்சார். அது தாவீதின் நகரம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி காமிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, அதே வந்து 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம். அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி. பாத்தீங்களா, தாவீதின் நகரம் அப்படின்னு செய்ய மாட்டாங்கன்னா அங்க பேர் போட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த முதல் சம்பவத்துல? இதான் முக்கியம். பாடம் கேட்டுட்டு போறது முக்கியம் இல்லை, என்ன உண்மை இருக்குன்னு முக்கியம். என்ன உண்மை இருக்குன்னா, தாவீது ராஜாவான உடனே முதல்ல அவர் எபூஸ் ஆகிய சீயோன் ஆகிய எருசலேம் கோட்டையை பிடிச்சார். அவருடைய தலைநகரம் அது. இனிமே என் தலைநகரம் எருசலேம், என் கோட்டை எருசலேம் சொல்லி அவர் கட்டிட்டார். நமக்கு என்ன சொல்ல வராரு? நம்ம இன்னைக்கு ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பான அரண் கோட்டை எதுவாக இருக்கணும்? எருசலேமாக இருக்கணும். அப்படின்னா எருசலேம் என்பது சத்தியம். வசனம் படித்தோம்ல, தெளிவாக படித்தோம். அப்போ அந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் நிலைநிற்க முடியாத அளவுக்கு, அதில் காலோடு நிற்க முடியாத அளவுக்கு நம்மளை குருடர்களும் சப்பானியும் தடுப்பார்கள். யார் இந்த குருடரும் சப்பானிகள்? கையில் வேதம் வச்சிருக்கக்கூடிய பரிசேர் சதிசேர் வேதபாரகர் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. புரிஞ்சுங்களா? நம்முடைய ஆண்டவர் இன்னும் பெருசா பேசுவார் அவங்கள பத்தி. பாருங்க, மத்தேயு 23:24 படிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். குருடரான வழிகாட்டிகளே. பாத்தீங்களா, குருடரான வழிகாட்டிகளே அப்படின்னு சொல்றார். அப்போ உண்மை சத்தியம் தெரியாம வழிகாட்டக்கூடிய உலகத்தில் கூட எல்லாருமே குருடரான வழிகாட்டிகள்ன்றத ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார். அப்போ உண்மை சத்தியம் தெரியறவங்களுக்கு என்ன அடையாளம் சகோதரரே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது. என்ன அடையாளம் செய்ய பார்க்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் சொல்லி சங்கீதம் 119, 105 சொல்லும் பொழுது அந்த சத்தியம் என்ன காமிக்கினா, உலகத்தினுடைய திட்டம் என்ன, இந்த உலகத்தை அவர் ஏன் உண்டாக்கினார், மனிதனை ஏன் உண்டாக்கினார், இனி மனிதனுக்கு விடிவு காலம் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஆண்டோடைய தெய்வீகமான திட்டங்கள். வரும் 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 கற்பனை பண்ணுறதுக்கு நம்ம சாதாரண ஜனங்களை வரும் எப்படி வரும் வேதாம் சொல்லப்பட்டிருக்குது, எப்போ வரும் சொல்லப்பட்டிருக்கு வேதாமத்துக்குள்ளாக. இப்படி எல்லா உண்மைகளுமே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது அந்த உண்மைகளை நம்பிதான் முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் வந்து சரியான டைம் பூமிக்கு வந்தார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீ இடத்துல பிறந்தவர். அப்ப எல்லாமே அப்பாயிண்டட் டைம்ல இதெல்லாம் நிதானிக்கிறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. நம்மளை ஏதோ கற்பனைக்கு
உள்ள மனதை செலுத்துறதுக்காக நம்ம சாதாரண மக்கள் கிடையாது, நாம் வீரர்கள் அப்படின்னு மறந்துருக்கணும்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி வந்து தாவீது ராஜா அந்த சீயன் கோட்டை பிடிச்சாரு, நாமளும் பிடிப்போம், பிடிச்சிருக்கோம் அநேகர், அதில் நிற்கும் சொல்லி காமிச்சார். இப்படி அந்த ராஜா டெவலப் ஆகும் பொழுது, இப்படி கிறிஸ்தவன் டெவலப் ஆகும் பொழுது அடுத்தது சோதனைகள் நிற்காது. சரிங்களா? அதிலே 18ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது 17ஆம் வசனம் படிங்க. அதிலே 17ஆம் வசனம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீது தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல கொஞ்சம் நிதானிங்க, அவசரப்பட வேண்டாம், எங்கே ஸ்பீடாக பண்ணுவாங்க நம்ம போகலாம். இங்கே என்ன சொல்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவாயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே வந்துட்டாங்க. யார் வந்துட்டா? பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் வந்து அனுபவப்பட்டிருக்காங்க. யார்கிட்ட அனுபவப்பட்டிருக்கிறாங்க? தாவீது ராஜாக்கிட்ட அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தான் ஃபீல் பண்ணுறாங்க, ஹீ இஸ் அ வெரி டேஞ்சரஸ் மேன். தாவீது ரொம்பவும் படு மோசமான பயங்கரமான மனிதன். தாவீது விட்டோம் அப்படின்னு அழிப்பார். தாவீது விடவே கூடாது தாவீதை அப்படின்னு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உறுதியாக உள்ள என்ட்ராகிறாங்க. அதே மாதிரி தான் நமக்கும் உண்மை சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும், வாழணும் ஆசைப்பட்ட உடனே வருவான் சாத்தான், நம்மளை விடவே மாட்டேன் நம்மளை. அதனால தான் தொடக்கத்திலே தேவன் தீர்க்கதரிசனம் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் முன்பித்துக்கும் ஆழ்வத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ ஒரு குதிங்காலை நசுக்குவாய். இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், ஆதியா 3:15 சொல்லப்பட்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி நம்ம ராஜாவாக ஆகக்கூடிய தகுதிக்குள்ளே, அதாவது உண்மை சத்தியத்துக்குள்ளே வந்து நிலை நிற்கும் பொழுது பிசாசாரவன் நம்மளை விடவே மாட்டா. இவங்களை விடக்கூடாது, இவங்க ரொம்ப டேஞ்சரஸ், நம்மளே அழிச்சிருவாங்க. ஏன்னா ரோமர் 16:20 வசனம் இருக்குது, சாத்தானை சீக்கிரமாக காலின் கீழே மிதித்து போடுவார், இவங்க நம்மளை மிதிச்சிருவாங்க, விடக்கூடாது அப்படின்றது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அப்போ பெலிஸ்தர்கள் சாத்தான், அதே இடத்துல சாத்தான் செயல்படக்கூடிய அந்த முக்கியமான செயல்பாடுடைய வடிவம் தான் அந்த பெலிஸ்தர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, பெலிஸ்தர்கள் சாத்தானுக்கும் சாத்தான் செயல்படக்கூடிய முக்கியமான வடிவத்துக்கும் உருவம் தான் அந்த பெலிஸ்தர்கள். அப்போ பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க? தாவீது ராஜாவை விடக்கூடாது முடிவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வீரன் இவ்வளோ அனுபவங்களோடு பலத்துடக்கூடிய ஒரு வீரனுடைய முதல் செய்கை என்னவாக இருக்கணும், என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நம்மளை அநேகர் என்ன பண்ணுவோம்னா துணிகரமாக துணிந்து இருதயத்தை நல்லா நம்மளே யோசில முடிவு எடுப்போம் இல்லையா? ஆனால் வீரன் கிறிஸ்தவன் அப்படி முடிவு எடுக்கக்கூடாதான். படிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. பாத்தீங்களா? அப்போ ஒரு வீரன் முதல்ல அவருடைய நம்பிக்கையை எங்க வைக்கணுமா? அவரு கர்த்தரிடத்தில் போகணும், முதல்ல அங்கே போய் என்கொயரி பண்ணணும். அப்போ என்ன சொல்ல வராங்க? ஒரு கிறிஸ்தவனாக ஒரு வீரனாக இருக்கும் பொழுது நம்முடைய முதல் அட்வைஸ், முதல் நம்பிக்கை எங்கே இருக்கணும்னா நம்மளை உண்டாக்குன தெய்வம், அவங்க மேலே நம்பிக்கை இருக்குன்றதாங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ முதல்ல அங்கே போகணும், என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும்ன்றதாங்க சொல்லி காமிக்கிறாங்க. சரிங்களா? படிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். பாத்தீங்களா? நீ போலாம், தைரியமா நீங்க போங்க அப்படின்றார். அப்ப இந்த தைரியம் தான் ஒரு வீரனை உற்சாகப்படுத்துமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப நாம தேவன் கிட்ட எப்பொழுதுமே நம்ம கேட்டுட்டு போகும் பொழுதுதான் அவர் எஸ்னா எஸ், நோனா நோ, அந்த மாதிரி வாழ பழகிறவங்க தான் கிறிஸ்தவன். அதனால எனக்கு அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு அப்படின்லாம் நம்ம கேட்கறதுக்கான ஒரு தகுதிக்குள்ளாக நம்ம அழைக்கப்படவில்லை என்றதையும் இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி போறாரு, இப்படி போகும் பொழுது இதை கர்த்தர் தான் சொன்னார் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் அடுத்த செயல்பாடு. படிங்க 20ஆம் வசனம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? தண்ணீர்கள் உடைந்து ஓடுறது போல ஓடுவாங்களா? இதான் என்ன அர்த்தம்? ஜெயமோ கர்த்தரால் வரும். புரிஞ்சுங்களா? நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்ன அர்த்தம்? நாம இந்த வசனத்தை படிச்சு வீட்டிலே கொஞ்சம் ஜெபம் பண்ணிருப்போம், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வீரன் செயல்படணும் நம்பிக்கையில்.
ஒரு வீரன் நம்பிக்கையில் செயல்படணும், அதுதான் வீரன். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி பல வீரர்கள் இருக்காங்க வேதாந்தத்துக்குள்ள, ஆபிரகாம் மாதிரி, தாவீது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே போய் ஜெபம் பண்ணார், கேட்டார், நம்பிக்கை அங்கே காமிச்சார். நீங்கள் போங்கன்னு சொன்னால் தைரியமாக என்ன பண்ணார்னா தாவீது பெலிஸ்தரை எதிர்கொண்டா. அதுதான் வீரத்தினுடைய செயல்பாடுகள். அப்படி செயல்படும் பொழுது ஜெயமோ கர்த்தால வரும்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்படி வரும் பொழுது எதிரிகள் எப்படி ஓடுவாங்களா? தண்ணீர்கள் உடைந்து ஓடுறது போல ஓடுவார்கள். அது எப்படி தெரியுமா அன்புக்குரிய சகோதரிகளே? உபாகமத்தில் சொல்லியிருக்காரு, படிக்கலாமா? உபாகமம் 28:7 படிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறி அடிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பாத்தீங்களா? 7 வழியா ஓடி போவாங்களாம். இது வேத பிரமாணத்தின் சட்டம். இதெல்லாம் தாவீது ராஜா தெளிவாக உறுதியாக புரிந்து கொண்டதுனாலதான் அவர்கிட்ட போய் நம்பிக்கை வாங்கி நம்பிக்கையை செயல்படுத்தி காமிச்சார். அப்ப கிறிஸ்தவர் ஒரு வீரன் அப்படின்னா நம்பிக்கையை செயல்படுத்தணும். அந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறதா இருக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் இந்த செயல்பாடுகள். ஜெயமோ கர்த்தால் வரும். உள்ள போனாங்க, ஜெயிக்கிறாங்க. ஒரு வழியா வந்தவங்க 7 வழியா ஓடுறாங்கன்னு சொல்லி பார்க்க, 7 வழியா ஓடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஓடும் பொழுது என்ன மாதிரி ஓடுவாங்களாம்? தண்ணீர்கள் உடைந்து ஓடுறது மாதிரி. ஒரு மதக உடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தண்ணீர் ஓடுற மாதிரி எதிரிகள் ஓடலாங்களாம். சரிங்களா? அடுத்து படிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அங்கே பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள். பாத்தீங்களா? இப்போ அங்க போயிட்டு அடிச்சிட்டாரு. அடுத்து தாவீதோட செயல்பாடு என்ன? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த இடத்துல நம்ம ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம உள்ள வந்திருக்கோன்றதை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல தாவீது ராஜாவுடைய ஒரு செயல்பாடு, ஒரு வீரன், உண்மை கிறிஸ்தவனுடைய செயல்பாடு இருக்குன்றதை சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ தாவீது ராஜா அவங்களுடைய டீம் எதை கொளுத்திட்டாங்க? விக்கிரகங்களை. படிங்க. அங்கே பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள். பார்த்தீங்களா? விக்கிரகங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களா? தாவீது மனுஷரும் சுட்டரித்தார்களா? அப்போ ஒரு வீரனுடைய, ஒரு கிறிஸ்தனுடைய வாசனை எப்படி வீசணும் வெளின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை சுட்டரிக்கணுமா? அது என்ன விக்கிரகம்? நம்ம நெற்றியில் அடையாளம் பாடத்தில் கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க. உண்மை தெய்வம் இருக்கு இல்லையா? உண்மை தெய்வம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். சில வசனங்கள். சங்கீதம் 144:15 படிங்க. சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. பாத்தீங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய ஜனம் பாக்கியம் உள்ளது. அதே மாதிரி சங்கீதம் 83:17. சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. பாத்தீங்களா? இதெல்லாம் பைபிள் இருக்கக்கூடிய வார்த்தைகள், சத்தியங்கள், அவருடைய பேர், நாமம். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? உண்மை தெய்வம் அல்லாத காரியங்கள், விக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா சுட்டரிக்கணும். கிறிஸ்தவனுடைய முதல் அடையாளம், வீரனுக்கு அடையாளம் சொல்லி காமிக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோன்றதை நான் யோசிக்கணும், நீங்கள் யோசிக்கணும். அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மை தெய்வம் அல்லாத காரியங்களை புதைக்கக்கூடாது, கொளுத்தணும். அந்த சிலையினுடைய, விக்கிரகத்தினுடைய ஒரு எண்ணங்களே இருக்கக்கூடாதான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த விக்கிரகம் சொல்லும் பொழுது உண்மை தெய்வத்துக்கு மாறக்கூடிய எல்லா விதமான சிந்தனைகளையும் கிறிஸ்தவன் கொளுத்த வேண்டும். அப்படிதாங்க கிறிஸ்தவன் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக என்ன பண்ணலன்னா, நம்மளை கூப்பிடல, ஆனால் வாழ்வார்கள், ஜெயிப்பார்கள். ஒரு குரூப் தனியாக இருக்காங்க, அதுக்காக அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க பரலோகம் போயிடுவாங்கன்னு சொல்லி காமிச்சாரு. இன்னைக்கு நமக்கு அந்த வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அதனால விக்கிரகத்தை கொளுத்த வேண்டியது கடமைகள் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உண்மை தெய்வம் அல்லாத, அவருக்கு மாறாக வரக்கூடிய எல்லா விதமான சிந்தனைகளையும் ஒரு வீரன் கொளுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னார். அந்த வீரன் தான் தாவீது. அந்த வீரத்துடைய மனம், வாசனை தான் இங்கே வீசணுன்றதையும் சொல்லி காமிச்சாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த சம்பவத்துக்குள்ளாக கடந்து போகலாமா? கடந்து போகலாம். பாருங்க, தொடர்ந்து படிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். பாருங்க, மறுபடியும் பெலிஸ்தர்கள் வராங்க. பெலிஸ்தர்கள் தொடர்ந்து வராங்கன்னா யாருக்கு அடையாளமாக இருக்கும்? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பிசாசு, அவனுடைய செயல்பாடுகள் ரூபம் தான் பெலிஸ்தர்கள் பார்த்தோம். ஆனால் பெலிஸ்தர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்களாமே இங்கே. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. தொடர்ந்து வராங்கன்னா அது யாராக இருக்கும்? தொடர்ந்து வரவங்க நம்மளை தொற்றக்கூடாது.
அப்போ தொடர்ந்து வர்றது யாராகும்? நம்மளை தொடர்ந்து வர்றது நம்முடைய எதிரி இல்லையா? அப்போ நம்முடைய எதிரி யாருன்னா படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மாம்சம்தான் மிகப்பெரிய எதிரின்றதையும் சொல்லி காமிச்சிருக்காங்க. சாத்தானுடைய மொத்த ரூபமாக செயல்படுறதே ஒவ்வொருத்தருடைய மாம்சம்தான். அப்போது இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு வீரத்துடைய மனம் வாசனை எப்படி இருக்கணுன்றதான் இங்கே சொல்லி காமிச்சாரு. அப்போ அதனால தான் பெலிஸ்தர்கள் தொடர்ந்து வராங்களாம். படிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு அவர் நீர் நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்ட செடிகளுக்கு எதிராக இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ தொடர்ந்து பிரச்சனைகள் வரும் பொழுது, எதிரிகள் துரத்தும் பொழுது, இந்த பெலிஸ்தர்கள் நம்முடைய மாம்சம் இருக்கிறாங்க. இந்த மாம்சம் தான் நம்முடைய பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு ஒர்க் பண்ணும். வேற எதுவுமே கிடையாது. சாத்தானோட ஏஜென்ட் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, கர்த்தரிடத்துல தான் மறுபடியும் போய் நிற்கணும். தொடர்ந்து அங்கே தான் போகணும், எங்கேயுமே போகக்கூடாது. அப்படி போகும் பொழுது அவர் யுத்த புத்திகளை நம்மளுக்கு கொடுப்பார், தந்திரங்களை கொடுப்பார். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் இப்படி போங்க அப்படி சொல்லி காமிச்சார் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அடையாமல் இருக்குன்னா, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வீரத்தினுடைய மனம் வாசனை இப்படியாக தான் இருக்க வேண்டும். அப்போ இன்னும் கிறிஸ்தவர்கள் உலகத்துக்குள்ளாக மாம்சத்தை எப்படி கீழ்ப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ மாம்சத்தை கட்டுப்படுத்த தெரியாம ஆலயத்துக்குள்ள போக மட்டும் பக்தியோட வைராகத்தோட போகிறது நியாயம் அல்ல. காரணம் என்ன? அந்த இடத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? எந்த இடத்துல? ஆலயத்துக்குள்ளாக நாம் போகக்கூடிய இடத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன மாதிரி? நாம நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டு வார்த்தைகள் பேசுகிறோம். படிங்க பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, தேவாலயத்தில் போகும்போது எப்படி இருக்கணுமா? எப்படி சொல்லி காமிச்சாரு? கவனிச்சிங்களா? 2ஆம் வசனம் படிங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையிலும் சொல்லாமலும் இரு. ஏன் சொல்றான்னு சரி பாத்தீங்கன்னா, நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஜெபிக்கலாம், தப்பு இல்ல, தப்பே கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாம்சத்துடைய குணாதிசயங்கள் மாறாம நான் கிறிஸ்தவன் அதை ஜெயிக்க முடியாம, எதிர்த்து போராட முடியாம மாம்சத்துடைய காரியங்கள் அதிகமாக வளர்ந்து 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 அங்க போக மட்டும் நான் ஜெபிக்கிறேன், உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது வேதாமத்துக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். காரணம் என்னன்னா, நாம ஜெயிக்கணும், எதிரிகள் தொடர்ந்து வருவாங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய வீரத்துடைய முதல் வாசனையே இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். அவர்கள் தான் பரலோகம் போக முடியுமே தவிர இல்ல முடியாது. அதனால தான் தாவீது தொடர்ந்து ஜெபிச்சாரு, தொடர்ந்து ஜெயிச்சாரு. புரியுதுங்களா? தொடர்ந்து ஜெபிச்சாரு, தொடர்ந்து ஜெயிச்சாரு தாவீது ராஜான்னு பார்க்கிறோம். அப்படின்னா அடுத்த சம்பவத்துக்குள்ள உள்ள போலாமா? பாருங்க, அதுல 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வீரன் வீரனாக தான் இருக்கணும். தவறுகள் வரும் பொழுது அந்த வீரனாகிய ஒரு கிறிஸ்தவன் எப்படி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், எப்படி தன்னை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த சம்பவத்தில் தாவீது மூலமாக வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். நல்லா கவனிங்க. தாவீது ராஜாவுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அநேக கிறிஸ்தவர்களை படிக்கலாம். அப்படி படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியன்றதை சொல்லி காமிக்கிறார். என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்போது எது மேலே ஏற்றுறாங்களா? நியூ கார்ட், புது ரதத்தின் மேலே ஏற்றி கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ பார்த்தீங்களா, தாவீது ராஜா எவ்வளோ கனம் கொடுக்குறாரு. இப்போ தாவீது ராஜா பண்ணது சரியா தவறா?
தாவீது ராஜா பண்ணது சரியா தவறா? நீங்க வாட்ச் பண்றீங்க, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, நீங்க தைரியமா போடுங்க. தாவீது ராஜா பண்ணது சரியா தவறா? ஒரு புது ரதம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி தானே, அதுக்கு கனம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை உயர்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்தி ஒரு புது ரதம், ஒரு மாட்டு வண்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காட், அது மேலே பெட்டி வச்சு கொண்டு போறார் தாவீது ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த பெட்டி எதுக்கு அடையாளமா இருக்குது நமக்கு தெரியணும்ல. பாருங்க, உதாரணத்துக்கு இந்த பெட்டிக்குள்ள 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது, பொருட்கள் இருக்குது. ஒன்று மன்னா, புரிஞ்சுங்களா? ரெண்டாவது ஆரோனுடைய துளித்த கோல் இருக்குது. மூணாவது கற்பலகைகள் இருக்குது. வாசிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்கு கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா? அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ள வைக்க வேண்டியது முக்கியமா இதான், மன்னா வைக்கணும்னு சொல்லி காமிச்சாரு. அடுத்து உபாகமத்துல 10:2. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். பாத்தீங்களா? அப்போ அந்த கற்பலகைகளை உள்ள வைக்கணும், கற்பலகைகளை உள்ள வைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அது என்ன இருக்கணுமா? ஆரோனுடைய துளித்த கோல் இருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு. ஓகே, அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அப்ப உடன்படிக்கை பெட்டி பொதுவாக ஆண்டவருடைய தெய்வீகமான சத்தியங்கள், திட்டங்கள் அதை அடையாளப்படுத்துகின்றது. தெளிவான விளக்கம் கொடுத்தார் பைபிள் நமக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டியை தான் என்ன பண்றாங்களா? புது ரதம் அது மேல ஏத்தி வீரன் கொண்டு போறார். இப்ப வீரன் பண்ணது சரியா தவறா? அதான் கேள்வி. என்ன சொல்றீங்க அன்புக்குரிய சகோதரர்களே? சரி சரி, நிறைய பேர் சரின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ வீரன் பண்ணது தவறு. எப்படி தவறு சகோதரரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியர்களில் கோகாத் வம்சத்தில் வரக்கூடிய ஆசாரியர்கள் தான் தங்களுடைய தோள் மேலே சுமக்கணும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பெரிய பெரிய உண்மைகள் வேதாமத்துக்குள்ளாக. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிறனால அந்த பூமியில் எப்படி நம்ம இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. ஆசாரியர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தல 1:6 வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப நாம தான் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய தேவனுடைய சத்தியத்தை இந்த வனாந்திர பிரயாணத்தில் தோல் மேல சுமந்து 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 போகணும். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் தோல் நிறக்கக்கூடாது. இது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ அந்த மாதிரி இந்த பிரமாணத்தை தூக்கி சுமக்கிறது என்ன அர்த்தம்னா, தூக்கி சுமக்கிறது அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கிறது, அது கொடுக்கக்கூடிய கனம் மரியாதை எல்லாமே. இப்படி இருக்கும் பொழுது பிரமாணத்தை மீறி ஒரு நன்மையான காரியங்களும் இந்த உலகத்துக்குள்ள செய்யப்படவே கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளை. உண்மை பிரமாணத்தை மீறி எவ்வளவு நல்ல காரியங்கள் கிறிஸ்தவம் காமிச்சாலுமே அது பிசாசுடைய செயல்பாடுகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி காமிச்சிருக்கார். எப்படி சகோதரரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடன்படிக்கை பற்றிய ஆசாரியர்கள் தோல் மேலதான் சுமக்கணும், புது ரதம் தேவையில்லை. வாசிக்கலாமா? என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கோவாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை, தோல் மேல் சுமப்பது அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் இருந்தது. பாத்தீங்களா? அதே மாதிரி 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 15ஆம் வசனம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றென்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். 15ஆம் வசனம். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதாங்க சட்டம். நீ வீரனா இருக்கிறனால சட்டத்தை மீறலாமா? நீ கிறிஸ்தவனா இருக்கிறனால சட்டத்தை மீறலாமா?
கேட்குறாரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லா வகையிலுமே பொருத்தமான வசனம் அது. என்ன சொல்றாரு? போதிக்கிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன். என்ன அர்த்தம்? பிரமாணம் சொல்லுதுன்னா வாழணும், அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் வீரன். இந்த வாசனை கிறிஸ்தவத்துக்குள்ளாக வீசணும். அப்படி இல்லைன்னா அது கிறிஸ்தவமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஜனங்கள், எவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே அதை சிதறிப்பா இன்னும் கொஞ்சம் நாளா தேவன் அப்படின்னு சொல்லிக்காரு. அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, வேற எந்த மதமாக இருந்தாலும் சரி தேவன் சொல்லி காமிச்சிருக்காரு. அதனால மதங்களை பற்றி குறை சொல்றது தேவனுடைய வேலையும் அல்ல, நம்முடைய வேலையும் அல்ல. ஆனால் உண்மை பிரமாணத்தின் அடிப்படையில் இப்படிதான் வாழணும் அப்படின்னு தான் இங்கே தேவன் சொல்றான்றத யாருமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு புது ரதம் அப்படின்னா புது புது எண்ணங்கள், புது புது ஐடியா, புது புது தோற்றத்தில் சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா கொண்டு போய் மக்களை கவர்ற மாதிரி ஈஸியான வழிமுறைகள்லாம் பண்ணவே கூடாது. லேவியர்கள்ல கோகாத்துல நீ சுமக்கணும்னா நீ தான் சுமக்கணும், உன் தோல் மேல தான் சுமக்கணும். அது சட்டம். இந்த சட்டத்தை யாரும் மீறக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சாரு. சட்டத்தை மீறி நீ செயல்பட்ட அப்படின்னா மரணம் நிச்சயம். உனக்கு தெரியல வழி, இப்ப வழி தெரியும் பார். வழினா ரூட் இல்ல, வேதனை புரியல. தாவீது ராஜா, நீ வீரனா இருந்து மிஸ்டேக் பண்ணிட்டல, நீ கவனிக்கல பிரமாணத்தை, இப்ப நீ கவனிப்ப, அது கதறுவ, அழுவ, அப்பதான் உனக்கு மனசு மாறும். பார்க்கலாமா அப்படின்னு தேவன் சொல்றாரு. படிக்கலாமா? படிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்பாக நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்கலாமா? ஸ்பீடு கம் பண்ணிக்கிறேன். யோசிக்கலாமா? இன்னைக்கு உலகத்திற்குடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா பிள்ளைகளுமே என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நல்ல கிராண்ட் செலிப்ரேஷன், நல்ல மியூசிக் போட்டு நல்ல பாட்டு பாடி ஆட்டம் ஆடி என்னவும் பண்ணுறாங்க இல்லையா? அதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லாத தவறான காரியங்கள் நான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. வேதம் சொல்லுது அப்படி தான். ஆனால் இங்கே பாருங்கள், காரணம் என்னென்னா இந்த மாதிரி வசனங்கள் தான் காரணம். ஆனால் இந்த வசனத்தை புரிந்து கொண்ட விதம் தவறுன்றதை தேவனை நிரூபித்தார். பின்னாடி எப்படி நிரூபிச்சாரு? இந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் வேதாமத்தில் சரியான விளக்கம் இதுவா இருக்குன்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ படிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். ரிச் வர்ஷிப் பண்றாங்களா? ரிச் வர்ஷிப். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணதே தப்பு. என்ன பண்ணிக்கூடாது? புது ரதம் வந்திருக்க கூடாது, தோல் மேல சுமந்துட்டு போயிருக்கணும். ஆனால் ரிச் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நிலைமை என்ன? படிங்க. 6ஆம் வசனம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அங்கே தேவனுடைய பெட்டியனிலே செத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே சொல்லப்பட்ட வசனங்களை நம்ம கவனிச்சோமா? என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த பெட்டி மாடு மிரண்டதுனால பெட்டி கீழே விழுது. அது பிடிக்கிறார். யார் பிடிக்கிறா? ஊசா பிடிக்கிறார். பிடிக்கலாமா? நல்ல விஷயம் தானே சகோதரரே? ஆண்டவுடைய பெட்டி அது கீழே விழுது, இதில் பிடிக்கல என்ன தப்பு இருக்குது கேட்கலாம் இல்லையா? நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க உலகத்துக்குள்ளே. ஆனால் அன்புக்குரிய சகோதரருக்கு நல்லா கவனிக்கணும், பிரமாணத்தை மீறி எந்த நன்மையுமே கூடாதுன்னு தான் ஆண்டோட சட்டம். அது எவ்வளோ பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி, பெட்டி விழுந்தாலும் விளையாட்டும் சரி, நீ பிடிக்கூடாது. அதை யார் அந்த நீ? ஊசா பிடிக்கூடாது. அப்படின்னா பிரமாணம் என்ன சொல்லுது? கோகாத் புத்திர மட்டும்தான் அதை சுமக்கணும், தொடரணும், விட்டு கூட பார்க்கக்கூடாது. அவ்வளோ கனமுள்ள சத்தியம் இந்த சத்தியங்கள். தேவன் உடன்படிக்கை பெட்டி சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அதை சுமக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, தூக்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா விட்டு கூட பார்க்கக்கூடாது, திறந்து கூட பார்க்கக்கூடாது. அவ்வளோ கனம் கொடுத்துருக்கும் போது இதெல்லாம் என்ன மதத்தில் இருக்குது நீங்கள் படித்து பாருங்கள். அவ்வளோ கணக்கு கொடுத்துருக்கும் போது ஊசா நீங்கள் அதை பிடிக்கலாமா? பிடிக்கக்கூடாது. என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவு என்னது? இதனால தான் ஓசியாவில் சொன்னார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாத்தீங்களா? தேவனை கனம் பண்றோம், மகிமைப்படுத்துறோம், நல்லா வர்ஷிப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எழுதி கொடுத்த பிரமாணத்துக்கு மீறின
நல்ல காரியங்களை உள்ள கொண்டு வந்தாங்க. அதனால தான் ஓசியால சொன்னார், ஓசியா 8:12 ஒரு அருமையான வசனம் சொன்னார், படிங்க. ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பாத்தீங்களா, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் புரிந்து நிதானிக்க வேண்டிய முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தை ஆண்டோடைய வார்த்தை, வேறு எதுவுமே நம்ம சொல்ல வரல. ஆண்டோட மனுஷனை நான் என்ன உனக்கு சொல்லியிருக்கிறேன், ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தானே. மனுஷனே என்ன சொல்லியிருக்கிறேன், மீகா 6:8 தெளிவாக சொல்லியிருக்காரு, நியாயம் என்னதென்று பார்க்க தான் உன்னை சொல்லியிருக்கேன்னு சொன்னார். படிங்க. மீகா 6:8 மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நன்மை? ஆண்டோட வார்த்தையை கேளுங்க, அந்த வசனத்துக்கு அதில் சொல்லப்பட்ட உண்மை கேட்டபடி நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எதுவுமே அவர் கேட்கலையே. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? அவர் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொன்னார். ஏன் இதை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஊசான்ற மனுஷன் அதை பிடிக்கக்கூடாது. கோகாத் வம்சத்தில் தான் அதை டச் பண்ணும், தூங்க எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை நாம் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 15ஆம் வசனம் பார்த்தோம். என்னாகும் 7:9 படித்தோம். தாவீது ராஜா மிஸ்டேக் பின்னாடி கரெக்ட் பண்ணுவார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு நாலேஜ், அறிவு, வேதாகமம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த நாலேஜ் மிஸ்யூசிங் தி நாலேஜ் இஸ் சிவியர் அஃபென்ஸ் அப்படின்றார். நாலேஜை இக்னோர் பண்ணுறதும் தவறாக பயன்படுத்துறதும் சிவியர் பனிஷ்மெண்ட் அப்படின்றார். அப்போது ஒரு வீரன் என்ன பண்ணணும், தன்னுடைய தவறுகளை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே வீரர்கள். இந்த மனம், இந்த வாசனை ஒவ்வொரு இருதயத்திலிருந்து வீசணும் வெளியில். எப்படி வீசணும் அப்படின்னா, நாலேஜ் கொடுத்துருக்காரு, வேதாகம் கொடுத்துருக்காரு, அதை கவனிக்கணும். அந்த பிரமாணத்தை மீறி வரக்கூடிய எல்லா விதமான நன்மையான கிராண்டாக ஆடம்பரமான எல்லா சிந்தனைகளுமே தவறு அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். என்ன பிரமாணம் சொல்லுதோ அப்படி தான் செய்யன்னு சொல்லி காமிச்சாரு. செய்யலை அப்படின்னா பனிஷ்மெண்ட் இஸ் கன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. ஊசா செத்து போயிட்டார். தாவீது ராஜாவோட நிலைமை என்ன? படிங்க. 2 சாமுவேல் 6:8 அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். பாத்தீங்களா? அப்போ நீங்க தாவீதின் வீரம் சொல்லக்கூடிய பாடத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்றது உங்களுக்கு புரியுதா? தாவீது ராஜா ஒரு மகா பெரிய ஒரு மன்னன், வீரன். அந்த வீரனுடைய செயல்பாடுகள், இருதயங்கள், சிந்தனைகள் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம கவனிக்கிறோம். காரணம் என்னன்னா, நாம் வீரர்கள் அப்படின்னு பார்த்து உள்ள வந்தோம் இல்லையா? அவ்வளோதான், பாடம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதில் இன்னொரு கோணம் போனோம் அப்படின்னா நீங்கள் தூங்கவே மாட்டீங்க. இன்னொரு கோணம், தேவனுடைய தெய்வீகமான ஆழமான சத்தியங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமியில் என்னென்ன எப்பப்போ நடக்குன்றதா இதில் சொல்லப்பட்ட இன்னொரு கோணங்கள். அந்த கோணத்தை கவனிக்கணும் அப்படின்னா எங்கள் காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கட்டாயமாக அந்த கோணம் தெரிய வரும். இப்போ நாம் மேலோட்டமான ஒரு கோணம் பார்த்துட்ருக்கோம், புரிஞ்சுங்களா? அதில் நான் எப்படி வாழணும்னு மட்டும் பார்க்குறோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் எந்த டைமில் உலகத்துக்குள்ள எல்லாம் முடிவுக்குள்ளே வரும் அப்படின்றத இப்போ பார்த்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அதை கண்ணு திறந்து பார்த்தா தெரியல நமக்கு, ஆனால் புரிய வைப்பார். அதனால தான் பவுல் சொன்னார், எபேசியர் 1:19 படிங்க. எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். அப்போ இதுதான் ஒரு வீரனுக்கு தேவை. அதுதான் தாவீதுக்கு இப்போ வந்துச்சு. அவர் இவ்வளோ பெரிய வீரனாக இருந்து கூட தன்னுடைய தவறுகளை சரியாக புரிந்து கொண்டார். ரிப்பெண்டன்ஸ் ஹார்ட். இப்போ அவர் பண்ணார் பாருங்க, தொடர்ந்து படிங்க. 2 சாமுவேல் 6:9 தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான்.
கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா, தாவீது ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு, மனம் வருந்துறார். நான் தவறு பண்ணிட்டேன், இந்த வீரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை நாலேஜை நான் சரியா எஜுகேட் பண்ணாம போயிட்டேன். புரிஞ்சுங்களா அன்புக்குரிய சகோதரிகளே? தாவீது ராஜா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஏன்னா தாவீது ராஜா ஒரு ராஜா. அப்போ ஒரு ராஜா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரமாணங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். அது தாவீதுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, உபாகமத்தில் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்திற்கு நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். பாத்தீங்களா, இப்படி செய்யறதுனால தானும் தன்னுடைய குமாரர்களும் இஸ்ரவேல்ல நீடித்த நாட்களாக வாழ்வார்கள் சொல்லி காமிச்சார். அதே நேரத்தில் உபாகமத்தில் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதியும் எது? பாத்தீங்களா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவருடைய தெய்வீகமான திட்டங்கள்ல தெளிவாக துல்லியமாக வேதாமத்துக்குள்ளாக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அநேகருடைய கண்களுக்கு அது தெரியாம இருந்தா கூட எல்லாமே இருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஆண்டு கொடுத்துட்டு இருக்காரு. நான் எதுக்காக இந்த வசனத்துக்குள்ள நாங்க உள்ள வந்தோம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, தாவீது ராஜா, அவர் முதல்ல ராஜா, ஒரு வீரன். அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜாவுடைய இருதயத்துக்குள்ளாக பிரமாணங்கள் தெளிவா இருக்கணும். அப்ப தாவீது ராஜா அந்த பிரமாணங்கள் தெளிவா தெரிஞ்சா கூட அவருடைய கண்கள் அங்க மறைக்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்திருக்கலாம், புது ரதம் கூடாது, தோல்ல சுமக்கணும், ஊசா நீங்கள் பிடிச்சிருக்க கூடாது சொல்லியிருந்திருக்கணும் இல்லையா? அப்போது இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஆசாரியர்கள், மெய்ப்பர்கள், மூப்பர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ற சரியான அட்வைஸ் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறார். ஏனால் அதனால தான் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை வாயிலை தேடுவார்கள்ன்றதையும் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய திட்டங்கள் தெரிகிறதா ஒரு மனுஷனுடைய தேவ ஐக்கியமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய உண்மை திட்டங்கள், சத்தியங்கள் தெரிவது மட்டுமே தேவ ஐக்கியத்துக்கான அடையாளம். எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவார், நிறைய வசனங்கள் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? கர்த்தருக்கு பயந்த இடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கும். இதுதாங்க ஐக்கியமே தவிர வேறு எந்த ஐக்கியமே கிடையாது. அதனால் நம்ம நம்பி என்ன பண்ணக்கூடாதுன்னா, உலகத்துக்குள்ளே பிசாசனுடைய தந்திரத்துக்குள்ளாக ஏமாந்து போயிடக்கூடாது. அப்போ தாவீது ராஜாவாக இருந்தால் கூட, வீரனாக இருந்தால் கூட கட்டளை மீறலாமா? நீ மீறக்கூடாது, அது தண்டனை அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த ராஜா புரிந்து கொண்டார், மனம் வேதனைப்பட்டார். ஐயோ, நான் பிரமாணத்தை மீறிட்டேன்னு அப்படி சொல்லிதான் இனி அந்த பிரமாணத்துக்கு கொடுக்கக்கூடிய சகல கணமும் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் முடிவு பண்ணார். அவர்தான் வீரன், அவன்தான் வீரன். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நாம இந்த பிரமாணத்துக்கு சரியான கணம் கொடுக்கணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவர்களை தான் தேவன் அங்கீகரிப்பார் தவிர இன்னும் கொஞ்ச நாள்ல சகலத்தையுமே தேவன் தரமட்டமாக்குவார் வேதம் சொல்லுது. சரிங்களா? நிறைய பாடங்களை பார்த்துருக்கோம். யாராவது ஒருத்தங்க புதுசாக கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க காஸ்பல் சொசைட்டிக்கு. அங்கே உலகத்தின் முடிவு, அர்மகதன் முதற்கொண்டு எல்லாமே திட்டமாக தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கும். சந்தேகம் இருக்கவங்க தைரியமாக கேளுங்க, ஆண்டவர் பதில் சொல்லுவார் உங்களுக்கு. தொடர்ந்து படிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி நிமித்தமும் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். அவ்வளவுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, முடிஞ்சிச்சு, பாடத்தை முடிக்க போறோம். அப்போது இப்போ நம்ம பார்த்துட்டு கூடிய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா மகிழ்ச்சியோடு கொண்டு வரார். என்ன அர்த்தம்? வேத பிரமாணங்கள், வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. இந்த வேதம் தெரிஞ்சிருந்தா கூட தாவீது ராஜா மிஸ்டேக் பண்ணார்ல, வீரன் மிஸ்டேக் பண்ணுவான, மாற்றிக்கணும். நீதிமான்
7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் சொன்னாரா? சொன்னார். புரிஞ்சுங்களா? வேதமின் மன மகிழ்ச்சி படிங்க. சங்கீதம் 119:77. சங்கீதம் 119 சங்கீதம் 77 வசனம், நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த மன மகிழ்ச்சியை தாவீது புரிந்து கொண்டார். நான் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி இருந்தாலுமே வேதத்தை மீறி ஒரு சின்ன கோடு போட்டானா கூட அது தவறு அப்படின்றத தாவீது ராஜா புரிந்து கொண்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அறியாமல் பண்ணா விட்டுவார் தேவன், அறிந்து பண்ணால் விட மாட்டார் தேவன் அப்படின்றத இங்கே நிரூபிச்சு காமிச்சார். அப்போ தாவீது ராஜா மனமகிழ்ச்சியோடு இருக்கான காரணம் என்ன? வேதத்தில் கூட சகல கணத்தையும் பிரமாணத்தை கொடுத்து அதை தன் வாழ்க்கையில் மறுபடியும் முன்னோக்கி கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகும்பொழுது தாவீது ராஜாவோட இருதயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணம் மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை தவிர அந்த எண்ணத்துக்கான செயல்பாடுகள் இப்போ நம்ம கவனிக்கல, இப்போதைக்கு வேண்டாம். சரிங்களா? அப்போ என்ன எண்ணம் உறுதியார்கிட்ட வந்துச்சு படிக்கலாம் பாருங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினிதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கேயே இருந்தது. 1 சாமுவேல்ல 7ஆம் அதிகாரத்தில் 1 படிக்கணும். 2 சாமுவேல் மணி படிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின. ஓகே, இதை எதுக்காக படிக்க வந்தோம்னு சரி பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவோட இருதயத்தில் ரொம்ப தெளிவான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சது. என்ன எண்ணங்கள்? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேற. அப்போ அதனால் நமக்கு என்ன வேணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீரனுடைய இருதயத்தில் எப்பொழுதும் என்ன இருக்கிறோன்னா, நாம் கர்த்தருடைய ஆலயமாக முழுமை பெற வேண்டும், நாம் கட்டப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றோம்ன்றதை மறந்துடக்கூடாது. படிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். சரிங்களா? அப்ப தாவீது ராஜாவோட எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒரு ஆலயம் கட்டணும். அதை பின்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, தேன்னு சொல்லிட்டாரு, வேணாம்ப்பா நீங்கள் விட்டுருங்க, மகன் கெட்டுவான்னு சொன்னார். அது வேற கான்செப்ட். சரிங்களா? அப்போ அவருடைய எண்ணங்கள் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு வீரனுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றபடி இருக்கணும். நாம் ஆலயமாக அழைக்கப்பட்டிருக்கும், ஆலயமாக மாற வேண்டும், கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த ஆலயமாக மாறுவதற்கான தேவைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. தாவீது பண்ணார்ல, மிக விலையுயர்ந்த பொன் ரெடி பண்ணார், வெள்ளி, எல்லா பொருட்கள் ரெடி பண்ணார். அந்த மாதிரி நம்முடைய தெய்வீகமான குணலட்சணங்கள் நாளுக்கு நாள் நம்ம சம்பாதித்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் ஆலயமாக பூர்ணப்பட முடியுமே தவிர இல்லை முடியாது. இதுதான் வீரனுக்கான முதல் அடையாளத்தில் கடைசி அடையாளம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அதிகமான பொன் என்ன அர்த்தம்? தாவீது ராஜா சம்பாதி வச்சார் இல்லையா? பொன் என்பது எதுக்கு அடையாளமாக இருக்குது? தெய்வீகமான குணலட்சணங்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குணலட்சணத்துக்கு அடையாளமாக இருக்குது. காரணம் என்ன? பொன்னுடைய கோல்டுடைய தன்மைகள் மாறாது. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படிப்பட்ட தெய்வீகமான குணலட்சணங்களை கேரக்டரை சம்பாதிக்கணும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி என்னையும் உங்களையும் சொல்றார். அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் வீரர்கள் அல்ல, அவர்கள் என்னுடைய போர் சேவர்களும் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்லன்றதை சட்டம் சொல்லுது. எந்த மனசு வேணா சொல்லிட்டு போட்டும், எந்த மனுஷன் சொல்லட்டும், ஆனால் சட்டம் சொல்லவே சொல்லாது. சட்டம் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய குணாதிசயங்கள் மாறுன்றதை சொல்லி காமிச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி மாறி ஜெயிக்கும் பொழுது
இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலைமையை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர். இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ பெரிய பலமுள்ள ஜனங்கள் என்று தெரியுமா நமக்கு? பாருங்க, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பாத்தீங்களா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலம் இருந்துச்சு. அப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு ஜனம்தான் இஸ்ரேல் ஜனங்கள். நாம் யார் தெரியுமா? அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். நம்முடைய பலமே வேற பலம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒட்டுமொத்த அந்த அழைப்புக்குள்ள சத்தியத்திற்குள்ள நம்மளை கூப்பிட்டிருக்காரு. அது நம்முடைய மிகப்பெரிய பலம். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு பலம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாத்தீங்களா, அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்ன்றத இங்க சொல்லி காமிச்சுக்கானதை மறந்துடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய பலமா இருக்கான்றதுக்கு நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும். அவர் நமக்குள்ள இருக்கிறான்றத மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சாரு. இப்படி இருக்கும் பொழுது தாவீது ராஜா எல்லா எதிரிகளுமே ஜெயிச்சான்றதான் கடைசி பாயிண்டா பார்க்க போறோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடு வைத்தான். எல்லா எதிரிகளுமே அவர் சர்வ சங்காரம் பண்ணிட்டு 15ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவா இருந்தார். பாத்தீங்களா, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகத்தின் மேலையும் நம்மளை ஆளுகை செலுத்துவதற்காக நம்முடைய ஆண்டவர் இப்போ தயார்படுத்திட்டு இருக்காரு. நம்ம ஆளுகை செய்வோம். அதனால தான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லி காமிச்சார். படிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த மாதிரி அநேக விசுவாசங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் எப்படி இந்த பூமியில வாழணுன்றத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இது எல்லாருக்குமே அதே தான். சரிங்களா? முதல்ல தெரிஞ்சுப்போம், பழகுவோம், வாழுவோம் அப்படின்னு ஆண்டு விரும்புகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு தாவீதினுடைய வீரம். அப்போ ஒரு வீரன் எப்படி இருக்கணும்னு சொல்லி காமிச்சாருன்னா, தாவீதுடைய எல்லா குணங்களையும் நம்ம பார்த்தோம். அவர் ஜெயிக்க முடியாத மன்னனாக இருந்தார். அப்படி இருந்தும் கூட இன்னொரு வீரனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் யோசிச்சார். யாரு? சவுல் ராஜாவை. சவுல் ராஜாவுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அவர் கட் பண்ண உடனே யோசிச்சார், ஐயோ இவ்வளோ பெரிய வீரனை நம்ம கனவீனப்படுத்திட்டோமே, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அதே மாதிரி அப்னேரை கூப்பிட்டு சொன்னார், நீ வீரன் அல்லவான்னு கேட்டார். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு கேட்கிறார், நீ வீரன் அல்லவா? நீ வீரனா இருந்தா அப்படின்னா என்ன பண்ணணும்? ராஜாவை காக்க வேண்டியது உன்னுடைய கணம். அப்படின்னா நம்முடைய ராஜா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வீரனாகிய கிறிஸ்தவனாக நான் இருக்கும் பொழுது என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படைகிறதா அவரை கனப்படுத்துவது. அப்படி அவருடைய வார்த்தை கீழ்ப்படியது எப்படின்றதா தாவீது ராஜா வாழ்க்கையில் சொல்லி காமிச்சாரு. தாவீது ராஜா ராஜாவாக ராஜ்யபாரத்துக்கு உள்ள வந்த உடனே முதல்ல சீயோன் கோட்டை எருசலேமை பிடிச்சார். நாம ராஜாவாக அழைக்கப்பட்டிருக்கோம், எருசலேம் பிடிக்கணும். எருசலேம் சத்திய நகரம், சத்தியம்தான் என்னுடைய கோட்டையா நம்மளுக்கு இருக்கணும். எதிர்க்கிறது யார் வந்தாலுமே நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி காமிச்சாரு. அது குருடனாக இருக்கட்டும், சப்பானாக இருக்கட்டும், வீரனாகட்டும், யார் வந்தாலும் நம்ம ஜெயிப்பன்னு சொல்லி காமிச்சாரு. அதே நேரத்தில் பெலிஸ்தர்களாகிய சாத்தானுடைய மொத்த ரூபமாகிய நம்முடைய சரீரம், மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா, ஜெயிக்கணும். அதே நேரத்தில் அந்த விக்கிரங்களை கொளுத்தணும். அப்போ உண்மை தெய்வத்துக்கு மாறக்கூடிய எல்லா சிந்தனைகளையுமே கொளுத்துன்னு சொல்லி காமிச்சாரு. இப்படி இவ்வளோ வீரனாக இருந்தால் கூட தவறு பண்ணலாமா? புது ரதம் கூடாது, புது புது எண்ணங்கள், புது புது ஐடியாக்கள் தோண்டி ஆண்டவர் இப்படி கணம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் சொல்லி எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணா வெட்டுவார், பண்ணா சாகடிப்பான்னு சொல்லி காமிச்சாரு. பனிஷ்மெண்ட் இஸ் வெரி சிவியர். ஊசா செத்தார். சரிங்களா? தாவீது ராஜா மனம் மாறா, நான் பண்ணிக்க கூடாது, நான் ராஜா, எனக்கு வைராகியம் இருக்குது, ஆனாலும் பிரமாணம் என்ன சொல்லுது, அது உண்மையாக வாழணுன்றது வாழ்ந்து காமிச்சார். அவர் தான் வீரன். அந்த வாசனை தான் கிறிஸ்தவர்களாக என் மத்தியில் உங்கள் மத்தியில் வீசம் சொல்லி காமிச்சாரு. அப்படி வீசும் பொழுதுதான் என் அழைப்பு ஆலயமாக மாறுவது என்ற எண்ணங்கள் உறுதியாகும் போது ராஜா ஜெயிச்சார் தாவீது. இன்னும் கொஞ்ச நாள்ல நாம ஜெயிப்போம். ஜெயிச்சு நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஆளுகை செய்வோம். படிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாத்தீங்களா?
அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்வோம். அப்போ வீரர்களாக இருக்கக்கூடிய நம்ம கிட்ட தாவீதினுடைய வீரத்தினுடைய அந்த வாசனை வீசும் பொழுது நம்மகிட்ட அதிக நிதானமும் உண்மைக்கேற்றபடி அந்த உண்மையும் பொறுமையும் இருந்து ராஜாவை மட்டும் நோக்கி கனப்படுத்த தொடர்ந்து வீரனாக ஜீவிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.